இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிட்டு கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் மத்தியில, ஆவியானவரே எங்கள் மத்தியில, ஆவியானவரே எங்கள் மத்தியில. ஓ எஸ், நன்றி. இந்த ஒரு வரிய ஹல்லேலூயா. பெலனடைய நீரப்பிடுமே பெலத்தின் ஆவியே. பெலனடைய நீரப்பிடுமே பெலத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமழைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இனமசையாமே உள்ள நீரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இனமசைய உள்ள நீரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவர்கள் நடுவில் நீர் நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தது போல நீர் எங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறக்கிறது மாத்திரமல்ல, எந்த சித்தத்தோட நோக்கத்தோட எங்களிடத்தில் பேசுகிறீரோ அந்த சித்தத்துக்கும் நோக்கத்துக்கும் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறதுக்கும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நெருமூலமாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டுமாய் எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமே. இன்னும் ஒரு முறை பைபிள் சரி மைக்கில் மட்டும் வாசிங்கம்மா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆமென் என்று சொல்லலாமா? இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, என்னை தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? தேவன் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாராமா? ராஜாவாக. இந்த இடத்துல இதற்கு முந்தின அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற பகுதிகள் தான். தேவன் அதாவது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சவுலுகிட்ட தேவன் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். என்ன ப்ராஜெக்ட்? அமலேக்கியனை
முற்றிலும். அந்த வேட அமலேக்கியனை முற்றிலும் நீ நாசம் பண்ணணும், அல்லது அமலேக்கியனை முற்றிலும் நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு பெரிய ப்ராஜெக்டை சவுல் கிட்ட கொடுக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்கு? இதனுடைய முதலாவது எங்க சொல்றாருன்னா, யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அமலேக்கை நான் பூமியில் இராதபடி அவனை முற்றிலும் நாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 400 வருஷம் கழிச்சு யாருகிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுக்கிறார்னா சவுல் கிட்ட கொடுக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, நீ முற்றிலும் அவனை அழிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஆண்டவர் சவுல் கிட்ட கொடுக்கிறாரு. ஆனா அவர் அழிச்சாரு, ஆனா ஒரு சிலதை மாத்திரம் என்ன பண்ணாரு? தக்க வைத்துக் கொண்டார். அப்படிங்கிற பொழுது தேவனுக்கு இந்த விஷயத்துல சவுல் மேல கோபம் வந்தபடினாலே அவனை ராஜாவா இராதபடி என்ன பண்ணிட்டாரு? புறக்கணித்து தள்ளிட்டாரு. தள்ளினோட இந்த வார்த்தையை கேட்டு சாமுவேல் ராம் முழுவதும் அழுகிறா. அப்படி அழுது கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சாமுவேலை சந்திக்க வந்துட்டு சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப? நீ எழுந்திரு, நான் ஒருவனை தெரிந்தெடுத்திருக்கிற, அவனை போய் நீ என்ன செய்ய? ராஜாவாக என்ன செய்யணும்? நீ அபிஷேகம் பண்ணணும் என்று சொல்லி தேவன் சாமுவேலை யாருடைய வீட்டுக்கு அனுப்புறாரு? ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிற பகுதிகள் தான். நான் தெரிந்து கொண்ட, சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட. அதாவது இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, அதாவது சவுல் விழுந்துட்டான் அப்படிங்கிறதை விட சவுல் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் போனான் என்கிற அடுத்த நிமிஷமே ஆண்டவர் ஒரு மனுஷனை அவன் பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறக்க பண்ணினார். அவர்தான் தாவீது. அப்போ தாயின் கருவிலை உருவாகிற பொழுதே தேவன் தாவீதை எப்படிதான் தெரிந்து கொண்டாரு? ராஜாவாக. நீங்க மத்தேயு அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அப்படிதான் அந்த இடத்துல எழுதியிருக்கு. அவன் பிறக்கிற பொழுது எப்படிதான் பிறந்தாராமா? ராஜாவாக பிறந்தார். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்ட ராஜா. இப்ப சொல்லுங்க, தேவன் எப்படி சொல்றாரு? நான் ஒருவனை என்ன செஞ்சேன்? ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன். தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஒருவனை ராஜாவாக என்ன செஞ்சிருக்கிற? தெரிந்தெடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஏன் கர்த்தர் அவனை அப்படி தெரிந்து கொண்டார் என்றால், அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம் என்றால் வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றோ, எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்றோ அவனை குறித்து சாட்சியும் சொல்லி இருக்கிறார். அதாவது தாவீதை தேவன் பிறக்கும் பொழுதே எப்படி தெரிந்தெடுத்தாராமா? ராஜாவாக தெரிந்தெடுத்தார். ஒண்ணு, அவன் பிறக்கும் பொழுதே கர்த்தர் அவனை ராஜாவாக தான் தெரிந்தெடுத்தார். அவன் பிறக்கிற பொழுதே ஒண்ணு ராஜாவாக தெரிந்தெடுத்தார். இரண்டாவது, அவனை குறித்து ஒரு திட்டத்தோடு தான் அவனை என்ன செய்யறார்? அந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். என்னன்னா, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருப்பான். ஆமென் என்று சொல்லாமா? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருப்பான். ஒண்ணு. இரண்டாவது, எனக்கு சித்தமானது எல்லாம், சொல்லுங்க, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்து முடிப்பான் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடுதான் தேவன் தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது அதுக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம் அவன் எப்படி எல்லாம் தேவனுக்கு சித்தமானதை செய்தான் என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்து முடிப்பான். சொல்லுங்க, எப்படி சொல்றாரு? அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் என்ன செய்வான்? செய்து முடிப்பான் என்று சொல்லி தேவன் தாவீதை குறித்து ஒரு சாட்சி சொல்றார். அப்ப இன்னைக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னையும் நான் ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்ல. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? எப்படி? நம்ம அடிக்கடி தியானிச்சுட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, நம்மளை ராஜாவாகவும் ஆசாரியராகவும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு மகிமை உண்டாட்டு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 1:2 நம்ம எப்படிதான் இருந்தோம்? ராஜாவாதான். அதாவது ஆதாமை தேவன் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் தான் வைத்திருந்தாரு. நான் அடிக்கடி சொல்றது, ஆதாம் அங்கே ராஜாவாக இருந்த பொழுது ஜாக்லினும் அங்கே ராஜாவாக இருந்தான். 1 கொரிந்தியர் 15:22 படி ஆதாமுக்குள் யார் இருந்தா?
ஜாக்லின் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆதாமுக்குள்ள யார் இருந்தா? நான் இருந்தேன். சொல்லுங்க, ஆதாமுக்குள்ள யார் இருந்தா? அப்ப நான் ஆதியாகமம் 1:2 நான் ராஜாவாய், ஆதாம் அங்க ராஜாவா இருந்தவள், நானும் எப்படிதான் இருந்தேன்? ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் தான் இருந்தேன். ஆனா 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் என்னவா மாறிட்டேன்? கூஜாவா மாறிட்டேன். ஏன்னா பாவம் எனக்குள்ள என்ன வந்துருச்சு? வந்தபடியினாலே நான் எப்படி இருந்தேன்? இப்படி இருந்த நான் என்ன ஆயிட்டேன்? இப்படி ஆகி கூஜாவா மாறிட்டேன். ஆனா 3ஆம் அதிகாரத்துல நான் அப்படி விழுந்ததுக்கு பின்பு எனக்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி மறுபடியும் என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் பிதாவுக்கு முன்பாக என்னை நிறுத்தி இருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம, என்னை பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் நிறுத்தி இருக்கிறார். அதாவது நான் இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் எனக்குள்ள கொடுத்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற உடன்படிக்கை என்னன்னா, ஏசப்பா போய் பிதாட்ட சொல்றாரு, ஏன்னா பிதா இப்படி நான் ஆதாமை இழந்துட்டேன் அல்லது ஜாக்லினை இழந்துட்டேனே அப்படின்னு தவித்து கொண்டு இருக்கிற பொழுது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுக்க போகிற, ஜீவனை கொடுக்க போய் என்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை அவர்களுக்குள்ள வைத்து மறுபடியும் அவர்களை எப்படி கொண்டு வந்து நிறுத்த போறேன்? ராஜாவாகவும் ஆசாரியனா. அதனாலதான் வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிற, என் மீது அவர் அன்பு கூர்ந்து தமது சொந்த ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை சுத்திகரித்து இப்ப தேவனுக்கு முன்பாக என்ன செய்யறாரா? என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் என்ன செய்யறாரா? என்னை நிறுத்தி இருக்கிறாரா? ஆமென் என்று சொல்லுங்க. சரி, இப்ப சொல்லுங்க, நான் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்? அங்க நிக்கணும். இன்னைக்கு நீங்க அங்க நிக்கணும். நீங்க யாரு? நீங்க யாரு? ஆமா சொல்லுங்க. நான் ஒரு காலத்துல ராஜாவா இருந்தேன், ஆனா கூஜாவா மாறிட்டேன். ஆனா இப்ப ஏசப்பாவினுடைய ரத்தமும் சரீரத்தை நான் பானம் பண்ண, அல்லது அந்த ஜீவனுக்குள்ள நிக்க 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 மறுபடியும் என் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவன் தாவீதை எப்படி தெரிந்து கொண்டாரா? ராஜாவாக தெரிந்து கொண்டார். அப்படிங்கிறதை விட அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டு 2 காரியம். ஒண்ணு, என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம் அவன் நிறைவேற்றுவான், அல்லது எனக்கு சித்தமானது எல்லாம், சொல்லுங்க, எனக்கு, ஆமா தேவன் சொல்றார், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்து முடிப்பார். 2 காரியம் அவன் செய்தான். ஒண்ணு, அமலேக்கினை முற்று முடிய தாவீது தான் அழிக்கிறான். அதாவது அமலேக்கியரை ஒவ்வொருத்தரா அழிச்சிட்டு வருவாங்க. மோசே காலத்துல இருந்து ஜோசுவா, அப்படி ஒவ்வொரு நியாயாதிபதி காலங்கள்ல யாரு கிதியோனு, இப்படி ஒவ்வொருத்தரா அழிச்சிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தாதான் பெரிய ப்ராஜெக்டா கர்த்தர் சவுலுகிட்ட அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அவனும் முழுமையா அழிக்கல. ஆனா முற்று முடிய 1 சாமுவேல் 30 நினைக்கிறேன், முற்று முடிய அமலேக்கியனை முற்று முடிய அழித்தவர் தாவீது. 1. 2வது, தேவனுடைய ஆசையே என்னன்னா, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில என்ன செய்யணும்? கட்டணும். அதுக்குண்டான எல்லா வேலைகளையும் செய்தவர் தாவீது. இதுதான் தாவீது. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் என்ன செஞ்சான்? செய்து முடிப்பான். அப்படிதான் இருக்கு, செய்வான், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று சொல்லி. ஏன்னா முடிக்கிறதும் இன்னும் நம்ம கையில் இருக்குது. அவன் செஞ்சுட்டு இருந்தாரு, இனி முடிக்கிறது யாரோட கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்குது. நம்மையும் கொண்டு தேவன் சகலத்தையும் முடிக்க போறார். அதனால்தான் சொல்றாரு, சாத்தானுடைய சகல வல்லமைகளை அழிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்ப தாவீதை குறித்து சொல்றாரு. தாவீதை தேவன் எப்படி தெரிந்து கொண்டாரு? உங்களை தேவன் எப்படி தெரிந்திருக்கிறாரு? நல்ல விளைங்க. உங்களை தேவன் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு? அதுல சந்தேகம் அப்படின்னு சொன்னா இன்னொரு வசனம் இருக்கு, நம்மளை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்தவருடைய, ஆமா, ராஜரீக அபிஷேகம். நம்ம மேல எந்த அபிஷேகம் வச்சிருக்காரு? நல்ல அந்த இடத்துல நில்லுங்க. நம்ம மேல என்ன அபிஷேகத்தை வச்சிருக்காரு? ராஜரீக. அதாவது திரும்பவும் சொல்றேன், நான் ராஜாவா இருந்தா கூஜாவா மாறினேன். ஆனா மறுபடியும் ஏசப்பாவுடைய ரத்தமும் சரீரமும் என்னை எப்படி மாற்றிட்டே இருக்குது? ராஜாவாக. ராஜா என்றால் என்ன? ராஜானா என்ன? அவனுக்கு ஒரு அடையாளம். குட், சூப்பர். அதிகாரம். நான் எப்படிப்பட்டவன்? ஆமா, சாத்தா என் முன்னாடி என்ன செய்யணும்? விழணும். ஆமென் என்று சொல்லுவான். அதிகாரம் எனக்கு எந்த கொடுத்திருக்கிறாரு? ஒரு ஆமா, என்னது? என்ன அதிகாரம்? இறையாண்மை அதிகாரம், சாவர்ட்டி அதிகாரம், அத்தாரிட்டியை தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? தந்திருக்கிறாரா? ஆமென் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க, என்னை தேவன் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு? ராஜாவாக தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை வாசிக்கிற பொழுது, அதாவது இப்ப ராஜாவா தெரிந்தெடுத்துட்டேன்னு சொல்லி எத்தனாம் அதிகாரத்துல சொல்றாரு? 16ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 17 யார் வந்துட்டா?
ராஜாவாயிட்டாரா? அதாவது 16ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு, 17 ராஜாவாயிட்டாரா? உடனே ராஜாவானாரா? அப்படி கேட்கிறேன். தாவீதே அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜாவாக, உடனே ராஜாவாயிட்டாரா தாவீது? எத்தனை வருஷம் கழிச்சு ராஜாவானாரு? ஏசு ராஜா 13 வருஷம் கழிச்சு. 17ல அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. ராஜாவாகிற பொழுது அவன் வந்து என்ன ஆகுறது? ராஜாவாகிற பொழுது அவனுக்கு எத்தனாவது வயசுனா 30 வயசு. 13 வருஷம் உபத்திரவ பாதை. அப்ப நல்ல விளங்கமா, உங்க மேல என்ன அபிஷேகம் இருக்குது? இது வார்த்தை. உங்க மேல என்ன அபிஷேகம் இருக்குது? ராஜாவாகுவேன் என்கிற வார்த்தை என் மேல இருக்குது. ஆமேன் என்று சொல்லாமா? அதாவது 16ல அவரை அபிஷேகம் பண்றாரு, 17 யார் வந்துட்டா? குட், சூப்பர், கோலியாத்து வந்துட்டார். அப்ப நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பிசாசுகள் அவ்வப்பொழுது எழும்புறானா அவனை அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தராருன்னு அர்த்தம். நல்ல விளங்கமா, ஒருவேளை தரித்திர பிசாசா இருக்கலாம், வியாதி பிசாசா இருக்கலாம், குடும்பத்துல போராடுற ஒருவேளை மனைவி மூலமா, கணவன் மூலமா, பிள்ளைகள் மூலமா, ஒருவேளை உறவுகள் மூலமா, அல்லது எதிர்த்த வீட்டுல இருந்து, அந்த வீட்டுல இருந்து, இந்த வீட்டுல இருந்து எந்தெந்த பிசாசெல்லாம் எழும்புதோ, வன்கணின் பிரச்சனை, வன்கணினுடைய பிசாசு, பொறாம பிசாசு, எரிச்சல் பிசாசு, இதெல்லாம் எழும்புதுனா இதையெல்லாம் அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தரப்போறார். அதனாலதான் அந்த அனுபவ ரீதியாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ தாவீதை கர்த்தர் 16ல ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில அமலேக்கியர் வந்தாங்க, மோவாபியர்கள் வந்தாங்க, பெலிஸ்தர்கள் வந்தாங்க, அடுத்து யார் வந்தா? இப்படி மோவாபியர்கள், இப்படி ஒவ்வொரு மனிதர்களாய் அவளுக்கு விரோதமாக, கானான் எல்லாருமே தாவீதுக்கு விரோதமாக வந்தாங்க. அதே போல தாவீதின் வாழ்க்கையில வனாந்தரம் இருந்ததா இல்ல அரண்மனை வாழ்க்கையா? வனாந்தரம் சுத்தி சுத்தி வந்தார். சரி, என்னமோ சொல்லுவாங்களே, வீட்டில் தான் பிரச்சனைன்னு காட்டுக்கு போனால் அங்கே போனால் ஒரு மிருகம் ரெடியாக நிற்குது. வீட்டில் பிரச்சனைன்னு காட்டுக்கு போனால் அங்கே சிங்கமோ கரடியும் அவனை கொல்ல பார்க்குது. எங்கே போனாலும் என்னமோ சொல்ற மாதிரி, எங்கே போனாலும் தேவன் இருக்கிறாருங்க மாதிரி, எங்கே போனாலும் பிசாசு சுற்றி சுற்றி என்ன செய்கிறா? தாவீதை கொத்திட்டே இருக்கிறா. அப்போ தாவீது வாழ்க்கையில் வனாந்தரம் இருந்தது. அடுத்து என்ன இருந்தது? பிரச்சனை இருந்தது, புறக்கணிப்பு. சொந்த தகப்பனே தான் வீட்டில் ஒரு பலி விருந்து நடக்குது, தான் வீட்டில் ஒரு விருந்து நடக்குது, தான் வீட்டில் ஒரு கொண்டாட்ட செலிப்ரேஷன் நடக்குது, அதுக்கு கூட தன்னுடைய சொந்த மகனை என்ன செய்யல, அழைக்கலைன்னா தகப்பனால எந்த அளவுக்கு அவர் வெறுக்கப்பட்டிருப்பார், தகப்பனால எந்த அளவுக்கு அவன் புறக்கணிக்கப்பட்டிருப்பான், தகப்பனால எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. அப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கர்த்தர் உங்களை ராஜாவா தெரிஞ்சுட்டாரு. ராஜாவா தெரிஞ்சுட்டாரு அப்படிங்கறதுக்காக உடனே தூக்கி எங்க வைக்கல? அவரு எங்க வைக்கல? அரண்மனையில போய் என்ன செய்யல, வைக்கல. ஏன்னா ஒருவேளை நம்மளை கர்த்தர் ராஜாவா தெரிந்தெடுத்துட்டு ஒருவேளை சேர்ல கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டாரு வைங்களா, அரண்மனை சேர்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னங்க அண்டை நாட்டு படையெடுத்து நம்ம மேல வருதா அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொன்னா போய் சேருக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்குவோம். அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு என்ன இல்லை, யுத்தத்துல பழகல, யுத்தத்துல என்ன செய்யல, ஜெயிச்சு பழகல. ஆனா இன்னைக்கு எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. எத்தனை முறை எழும்பி வந்தாலும் பிசாசே உன்னை உன்னோட வல்லமையை அழிக்கிறதுக்கு தேவன் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறாரு. தேவன் அந்த அத்தாரிட்டியை தேவன் என் கையில தந்திருக்கிறாரு. எனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்துல நான் நிர்மூலமாக்குறேன். பிசாசின் தந்திரங்களை என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். ஆமா, அவனுடைய பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவனுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் பிசாசை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல, பலவீனமானவனிடத்துல இருக்கிற பலவீனம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனை எந்த இடத்துல எப்படி வச்சு எங்க வச்சு அடிக்க முடியணும். ஆமா, எத்தனை முறை நமக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தாலும் அதை அழிக்கிற அதிகாரத்தை தேவன் தரார். அப்ப இப்ப சொல்லுங்க, தேவன் என்னை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு? ராஜா ஆயிட்டீங்களா? ஆயிட்டே இருக்கிறோம். ஆமா, ஆயிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நிச்சயம் நான் ராஜாவாக நான் சொல்லுகிற ஒரு சொல்லிலே, ஆமா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை எல்லாம் நிற்கும், அவர் கட்டளையெல்லாம் நிற்கும். நான் எதை சொல்லுகிறேனோ அது அப்படியே ஆகத்தக்கதான். தேவன் அந்த ராஜரீக அத்தாரிட்டியை எனக்குள்ள இன்புட் பண்ணுகிறதுக்காக இந்த வழியாக தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று, நான் ஜனங்களை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கவும் தேவன் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறாரு. முழு சிருஷ்டிப்பையும் விடுதலையாக்கவும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அதிகாரப்படுத்தி இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப என்னையே என்ன செய்யறாரா? விடுதலையாக்குறதுக்கு என்னை ட்ரைனிங் பீரியட்ல நடத்தி கொண்டிருக்கிறார். யார சொல்றாரு? பேதுருகிட்ட சொல்றாரு, நீ முதல்
குணப்படு நீ முதல் குணப்படு, பின்பு உன் சகோதரன் என்ன செய்யல ஸ்திரப்படுத்தப்போ தேவன் இப்ப என்னை குணப்படுத்தி கொண்டிருக்க. அதனால்தான் அந்த சுகமளிக்கும் ஆராதனை. என்னுடைய ஆவியை என்னுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, என் ஆவியை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய ஆத்மாவை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய சரீரத்தை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? வனாந்தரம் இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, புறக்கணிப்பு இருந்தது, தவிப்பு இருந்தது, சஞ்சலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா தாவீது சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் பிரமாணங்கள். உண்மை. ஒரு சில நேரங்கள் நம்ம ஏன் இந்த உபத்திரவம் நினைக்கிறோம், ஆனா அப்புறம் அந்த பாதையை கடந்து ஜெயிச்சு, ஏன்னா என்னமோ சொல்ற மாதிரி கருவை சுமந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வழி வர பொழுது ஏண்டான்னு போ, ஆனா அழகான பிள்ளையை பெற்ற பொழுது அந்த வழி எல்லாம் மறைஞ்சிடும். அது போல நம்ம வாழ்க்கையில வருகிற இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒருவேளை துக்கம் வேதனையா இருக்கு, ஆனா ஒரு நாள் நான் மகிமையை பார்க்க போறேன், அப்பொழுது இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அப்ப தாவீது ராஜாவானாரா இல்லையா? வாசிப்போம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம். 5:4. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தார். அப்ப தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்தார். 2 சாமுவேல் 5:4 வாசிக்கிற போது தேவன் தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவாக முழு தேசத்துக்கும். அதாவது தாவீதுக்கு ராஜரீக அபிஷேகம் 3 இடத்துல கொடுக்கப்படும். ஒண்ணு, அவனுடைய சகோதரனுக்கு முன்பாக கர்த்தர் அவனை ராஜரீக அபிஷேகம் பண்றாரு. அடுத்து 2 கோத்திரத்துல எப்ரோன்ல அவனை வச்சு என்ன செய்றாங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அடுத்து முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தேவன் ராஜாவாக என்ன செய்றார்னா அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, அவன் என் இறுதி எனக்கு சித்தமானதெல்லாம் செய்து முடிப்பான். இதுல 1 சாமுவேல் 5ல ராஜாவாகிறாரா. அடுத்து 6, 7, 8, 9 எல்லாம் வாசித்து பாருங்க. எல்லாம் போய் யுத்தம் பண்ணி எல்லாம் முழு தேசத்தையும் சத்துருவின் கையிலிருந்து, அதாவது கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபூசியர் கையில் இருக்கிறதான எல்லா பட்டணங்களை எல்லாம் தாவீது மீட்டெடுப்பார். ஆமென் என்று சொல்ல, அதைத்தான் தேவன் சொல்றாரு, அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்து முடிப்பான். ஓகே, இப்போ இன்றைக்கு இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீதை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டு அவன் ஜெயித்ததுக்கு என்ன காரணம்? ஆமென் என்று சொல்லாமா? அவன் ஜெயித்ததுக்கு எப்படி அவன் ஜெயம் எடுத்தா? அப்போ நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், என் வீட்டுக்குள் இருக்கிறதான போராட்டம், அல்லது என் உறவுகள், அல்லது என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய தரித்திரம், வியாதி, பஞ்சம், பசி, பட்டினி, இது எல்லாவற்றிலும் இருக்கிற இந்த பிசாசுடைய வல்லமைகளில் இருந்து எப்படி இதெல்லாம் நான் மீட்டெடுக்கணும், அல்லது எப்படி இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணும், அல்லது எப்படி இதில் எல்லாம் நான் வின் பண்ணணும், ஜெயம் எடுக்கணும் அப்படிங்கிறதை குறித்து, அதாவது தாவீது எப்படி ஜெயித்தார், தாவீது ஜெயித்தது போல நான் எப்படி ஜெயிக்கணும். ஏன்னா தாவீதை தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவாக. என்னையும் ராஜாவா தெரிந்தெடுத்துட்டாரா, ஆனா நான் இன்னும் எப்படி தான் உட்காந்துக்கிறேன்? கூஜாவாதான் உட்காந்துக்கிறேன். என்னால் ஜெயிக்க முடியுதுன்னு இருக்கிறீங்களா? சின்ன கரப்பா முச்சி பார்த்தாலே பயந்து பெட்ல போய் படுத்துக்கிறேன் நான். ஆமா, ஆனா இப்படிப்பட்ட நாட்களுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, நம்மளை தண்டாயுதமாக, எல்லாரும் நம்மளை நான் தண்டாயுதமாகவும் அஸ்தராயுதமாகவும் தேவன் என்னை வைத்திருக்கிறார். அந்த உணர்வு வேணுமா? என்னை தண்டாயுதமா அஸ்தராயுதமா வச்சிருக்கிறார். நான் ஜாதிகளை நொறுக்கி, என்ன அந்த வேதத்தில் நீங்க தொடர்ந்து வாசிப்பது, ஜாதிகளை எல்லாம் நொறுக்க, சத்துனுடைய வல்லமையை எல்லாம் நொறுக்குகிறதுக்கு தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, அப்ப தாவீது எப்படி ஜெயித்தார், நான் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 18:1 வாசிங்க. சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது தாவீதை தேவன் என்ன செஞ்சாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். எந்த அதிகாரத்துல? 16ல அபிஷேகம் பண்றாரு. 17ல கோலியாத்தை வீழ்த்துகிறாரு. 18ல வாசிக்கிற பொழுது தாவீதினுடைய இருதயமும் அல்லது யோனத்தானுடைய இருதயம் எப்படி இருந்ததாமா? நல்லா சொல்லுங்க, எசஞ்சு சொல்லுங்க மக்கள் எல்லாரும். ஒன்றாய் இசைந்திருந்தது. எப்படி இருந்ததாமா?
இசைந்திருந்ததனுடைய மீனிங்க வந்து அதுவும் ஒரு 7 காரியத்தை சொல்லலாம். இசைந்திருந்ததனுடைய மீனிங் என்னன்னா இணைந்திருந்தது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? இணைந்திருந்தது. இசைந்திருந்ததோட மீனிங் என்னன்னா, ஒன்னு இணைந்திருந்தது, அடுத்து சேர்ந்திருந்தது, அடுத்து ஒருமித்து பயணம் செய்தார்கள். யோனத்தானும் தாவீது ஒருமித்துங்கிறத விட எப்படி அதை சொல்லணும், ஒரு தரிசனத்தை ஒன்றாகவே பார்த்து இவர்கள் 2 பேரும் ஒருமித்து பயணம் செய்தார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றுபட்டு இருந்தார்கள், அடுத்து பின்னி இருந்தார்கள், அடுத்து பிணைந்திருந்தார்கள். ஆமென் என்று சொல்லலாம். அதாவது இசைந்திருந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கு வார்த்தை இதே. அவர்கள் இசைந்திருப்பார்கள் அப்படின்னு கர்த்தர் இன்னொருத்தர் சொல்றாரு. யார சொல்றாரு? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற வேர்டு, முக்கியமான. எஸ், ஆமேன். யாரு எப்படி சொல்வாரு? புருஷனானவன் தன் மனைவியோட எப்படி இருக்கணும்? இசைந்து இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இணைந்து இருக்கணும், ஒருமித்து பயணம் செய்யணும், ஒன்றுபடணும், பின்னி இருக்கணும், பிணைந்து இருக்கணும். அப்போ தாவீதோட இறுதியும் யோனத்தானுடைய இறுதியும் எப்படி இருந்ததாமா? என்னால சொல்லுங்க, எப்படி இருந்ததாமா? இசைந்து இருந்தது. இன்றைக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த இசைந்திருந்தது அப்படிங்கிற, ஏன்னா நேற்று காலையில தேவ பிரசனத்துல நான் இன்றைய நாள் கூட்டத்துக்காக உட்கார்ந்த உடனே கர்த்தர் இந்த வார்த்தை இசைந்திருந்தது அப்படிங்கிற வேட சொன்னார். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போறத, இன்னைக்கு இந்த வாரம் என்ன பேச போறீங்க, இந்த வாரம், ஏன்னா புதுசா சத்தியங்களை தேவன் நம்மளோட கூட பேசுறார். அப்ப இந்த வாரம் என்ன ஆண்டவரே நீங்க பேசுவீங்கன்னு நேற்று காலையில அமர்ந்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னார், இசைந்திருந்தா அந்த வேட சொன்னார். அப்ப அப்படியே ஜெபிக்க எனக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. அப்ப இந்த தாவீதினுடைய இறுதியும் யோனத்தானுடைய இறுதியும் இசைந்திருந்தா அப்படின்னு சொல்ல. யோனத்தான் இறுதியும் யாரோட இசைந்திருந்தாமா? தாவீதோட இசைந்திருந்ததுன்னு சொல்ல. இந்த இடத்துல யோனத்தானை தேவன் இயேசுவுக்கு அடையாளமா இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார். ஆமென் சொல்ல. யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து. யோனத்தானை யாருக்கு அடையாளமா பேசுறாருன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதாவது சவுல் ஒரு ராஜாவா இருக்கிறார், சவுலுடைய பையன் தான். அதனால அவனுக்கு சவுலுடைய பையன் தான் யாரு? யோனத்தான். இந்த இடத்துல ஒரு 2 இடத்துல மட்டும் இந்த சவுலை பிதாவுக்கு அடையாளமா சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஆனா அப்படி சொல்ல முடியாது. ஆனா பிதாவுக்கு அடையாளமா ஒரு இடத்துல சொன்னாலும் யோனத்தானை இயேசுவுக்கு அடையாளமாய் முழுக்க சொல்ல முடியும். யோனத்தானை இயேசுவுக்கு அடையாளமாகவும், அடுத்து தாவீதை இந்த இடத்துல நமக்கு அடையாளமாகவும். இதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை ஒரு முறை கொடுத்த சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சா எங்க நாங்க இங்க இருக்கும் இல்ல. ஏசாவை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும், யாக்கோபை நமக்கு அடையாளமாகவும், மூத்த குமாரனாகிய ஏசாவினுடைய வஸ்திரத்தை யாக்கோபு போட்டுக்கொண்டு என்ன செஞ்சான்? ஈசாக்காகிய பிதாவின் இடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். இதை குறித்து ஏற்கனவே நான் உங்களோட கூட பேசியிருக்கிறேன். இந்த இடத்துல யோனத்தானை யாருக்கு அடையாளம்? நல்லா சொல்லுங்க, யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். தாவீது யாருக்கு அடையாளம்? தாவீது யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம். ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களிடத்துல அதை சொல்ல விரும்புறேன். அதாவது இப்ப சவுல் ராஜா. சொல்லுங்க, சவுல் யாரு? நல்லா சொல்லுங்க, சவுல் யாரு? ராஜா. சவுலுக்கு அப்புறம் யாரு ராஜாவா வரணும்? யோனத்தான் வரணும். சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவா வரணும்? யோனத்தான் வரணும். ஆனா இந்த இடத்துல நீங்க வாசிக்கிற பொழுது தாவீது 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை வீழ்த்துறார். தாவீது 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை வீழ்த்துறாரு. இப்ப இந்த வீழ்த்துற பொழுது நல்ல விளங்கமா, வீழ்த்துற பொழுது ஒருவேளை யோனத்தானுக்குள்ள, அதாவது ஒருவேளை ஏன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஒரு புகழ் பாட்டு பாடிட்டு இருக்கிற பொழுது ஆக்சுவலி யோனத்தானுக்குள்ள ஒரு பொறாமை வந்திருக்கணும் அல்லது எரிச்சல் வந்திருக்கணும். ஏன்னா அடுத்து இவ என்ன ஆயிர போற, யாரு? தாவீது அடுத்து ராஜாவாக போறானே அப்படின்னு சொல்லி யோனத்தானுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? பொறாமை வந்திருக்கணும். ஏன்னா நான் எங்க அப்பாவுக்கு அப்புறம் யார் தான் வரணும்? நான் தான் வரணும். ஆனா அந்த யோனத்தானுடைய ராஜரீக அபிஷேகத்தை அல்லது அந்த ராஜரீக ஸ்தானத்தை அல்லது அந்த அரியணையை யாருக்கு விட்டு கொடுத்தா? தாவீதுக்கு விட்டு கொடுத்தா. இதை முதல் இயேசுவுக்கு அடையாளத்துக்கு சொல்றேன். பிதாவுடைய சிங்காசனம் யாருக்கு? ஏசப்பாவுக்கான. ஏசப்பா சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அமருவான். இதை யோனத்தான் இடத்துல காட்டுகிற முதல் ஏசப்பாவுடைய வெளிப்பாட்டை நான் சொல்றேன். அப்போ தாவீது சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் ராஜாவானோம். ஆனா இந்த யோனத்தானுக்கு எந்த விதத்துல பொறாமை இல்லை. தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது நினைத்து சந்தோஷப்படுறா. எப்படி படுறானாமா? சந்தோஷப்படுறா, மகிழ்ச்சி அடையறா, எரிச்சல் அடையல. என்ன செய்யறானா? சந்தோஷப்படுறா. அதனுடைய அதான் முதல் இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளத்தை நான் சொல்றேன். அப்போ அடுத்து நீங்க வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18:1 வாசிங்க மறுபடியும்.
அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. அடுத்த வசனம். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அடுத்து யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் தன் ஆத்துமாவை போல என்ன செஞ்சானாமா? சிநேகித்தான். தன் ஆத்துமாவை போல என்ன செஞ்சானா? சிநேகித்தான். அதாவது முதல்ல யோனத்தான் யாருக்கு அடையாளம்? ஏசப்பாவுக்கு அடையாளம். முதல்ல சொல்றாரு தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தார். முதல் அடையாளம் சொல்ல. ரெண்டாவது பாருங்க, சிநேகிக்கனவனாக இருந்தார். முதல் 18:1 மறுபடி வாசிமா. 18:1. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல, தன்னுடைய உயிரை போல எப்படி சிநேகித்தாராமா? உயிரை போல. அதாவது திரும்ப சொல்ற, பொறாமதான் இந்த இடத்துல யோனத்தானுக்கு வந்திருக்கணும். ஆனா தாவீதை எப்படி சிநேகிக்கிறான்? தன் உயிரை போல. எப்படி சிநேகிக்கிறாராமா? உயிரை போல. ஏசப்பாவும் எப்படிதான் சிநேகிக்கிறாரா நம்மள? உயிரை போல. நான் உன்னை என் சிநேகிதன் என்று சொல்றேன். தேவன் யார்கிட்ட? மோசேயிட்ட எப்படி பேசினாரா? சிநேகிதனை போல பேசினார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எப்படியா இருக்கிறாராமா? சிநேகிதனை போல. இன்னொரு இடத்துல சொல்றாரு 15, யோவான் 15 சொல்றாரு, இனி உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஊழியக்காரன் என்று சொல்லாமல் உங்களை நான் எப்படி சொல்ல போறேன்? சிநேகிதன் என்று சொல்ல போறேன். ஏன்னா சிநேகிதன் எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லுவான் என்று சொல்லி. அப்ப ஏசப்பா நம்மளை எப்படி சிநேகிக்கிறார்? இன்னொரு வேத வசனத்தை, அதே வேத வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 20:17. வேக வேகமா வாசிமா. 20:17. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல. தன் உயிரை எப்படியாமா? தன் உயிரை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக எதையும் கொடுக்க ரெடியா இருந்தாரு. உயிரை கொடுக்க கூட ரெடியா இருந்தாரு. ஆமென். எப்படி எதை கொடுக்க ரெடியா இருந்தாரு? தன்னுடைய உயிரை கொடுக்க கூட ரெடியா இருந்தாரு. சொல்ற உயிரையே கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தார்னா எந்த அளவுக்கு ஏசப்பா என்ன நேசிக்கிறாரு. அப்ப யோனத்தான் தாவீதை சொல்லுங்க. யோனத்தான் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து அடையாளம். தாவீது யாருக்கு அடையாளம்? நமக்கு அடையாளம். அப்போ யோனத்தான் தாவீதை நேசித்தது போலதான் ஏசப்பா நம்மளை என்ன செய்யறாரா? நேசிக்கிறார். 18:3 வாசிமா. 18:3. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை என்ன பண்ணாங்களா? உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க. சொல்லுங்க. மூணாவது என்ன காரியமாமா? உடன்படிக்கை பண்ணிக்கொண்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளோட என்ன செஞ்சிருக்கிறாரா? புதிய உடன்படிக்கை, ஜீவனை கொடுத்து அல்லது ரத்தத்தை கொடுத்து. ஏன்னா ரத்தத்துக்கு மேல எந்த உடன்படிக்கை மீறினதே இல்லை. அந்த ரத்தத்தினாலே ஏசப்பா நம்மளோடு கூட இனி பிசாசின் கையில உன்னை ஒருபோது ஒப்பு கொடுக்க மாட்டேன், என்னுடைய சாயலை உனக்குள் கொடுக்கத்தான், அந்த பிசாசின் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கத்தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நம்மளோட ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப யோனத்தான் தாவீதோட என்ன செஞ்சாரா? உடன்படிக்கை பண்ணது மாத்திரமல்ல. அடுத்து 4வது வேதவசனம் வாசிங்க. எதெல்லாம் இந்த யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார் வாசிங்க பார்க்கலாம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வைய அடுத்து கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். முதல்ல சொல்லுங்க. என்னது? போர்த்து கொண்டிருந்த போர்வை. போர்வை என்பது இந்த போர்வை யாருக்கு கொடுத்தா? சொல்லுங்க. போவாஸ் ரூத்துக்கு. அப்படின்னு என்னன்னா, நீ என்னுடையவள். அந்த போர்த்ததுக்கு அடையாளம் என்னது? நீ என்னுடையவள். இன்னொருத்தர் கொடுப்பாரு சால்வைய, எலியா எலிசாவுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல இருக்கு. அப்ப என்னன்னா, இது ஒரு நீதியின் சால்வை, இது ஒரு பாதுகாப்பினுடைய போர்வை. அடுத்து வஸ்திரம். இதுதான் வஸ்திரம் என்றால் நமக்கு மெல்லிய வஸ்திரம், அதாவது பரிசுத்த வஸ்திரம். நம்ம மேல இருந்த சகரியா 3 வாசிக்கிற போது நம்ம மேல இருந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துவிட்டு நம்ம மேல பரிசுத்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து எதை தந்திருக்கிறாரோ? பட்டயத்தை. பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. வில் என்பது நாவுக்கு அடையாளம். நான் இன்னொரு முறை இதை குறித்து பிரசங்கிக்கிறேன். வில் என்பது எதை குறித்த அடையாளம்? நாவுக்கு அடையாளம். கடைசி அதை கொடுக்கிறாரா? கச்சை. கச்சை என்றால் சத்தியம்.
ஆவிக்குரிய எதை கொடுக்கிறார்? அந்த சர்வாயுத வர்க்கத்துல சத்தியம் என்கிற கச்சையை, அதை தேவன், இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள். அப்போ இந்த யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ உடன்படிக்கை பண்றாரு, வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அடுத்து பாருங்க இன்னொரு வேதவசனம் 1 சாமுவேல் 19:2 வாசிங்க. 19:2. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமோ நீர் எச்சரிக்கையாய் இருப்போது. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார்னா, இந்த யோனத்தான் சவுலுடைய கோபத்துக்கு யாரை தப்புவிக்கிறாரு? தாவீத. இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கோபத்துக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். பிதாவினுடைய கோபத்துக்கு நம்மை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, தகப்பனுடைய கோபத்துக்கு என்ன செய்யறாரா? தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நான் பாவம் செய்தபடினாலே தகப்பன் என் மேல, பிதா என் மேல எப்படி இருக்கிறாரு? கோபமா இருந்தாரு. அப்ப கோபமா இருந்த பொழுது நீங்க கோபப்படாதீங்க, நான் அவர்களுக்காக இறங்கி போய் என்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி அந்த ரத்தத்தினாலே மனுக்குலத்தை கழுவி மறுபடியும் உம்மிடத்தில் வந்து நான் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இருக்க, பிதா நம்ம மேல இருந்த கோபத்தை நீக்கினது இயேசு கிறிஸ்து. அதுபோல இந்த யோனத்தான் சவுல் தாவீதுக்கு மேல கோபமாய் இருந்த பொழுது அந்த தகப்பனுடைய கோபத்திற்கு தாவீதை யோனத்தான் தப்புவித்தான். அதனாலதான் வாசிக்கிறோம் எபேசியரா பிலிப்பியரா. எபேசியல முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது அவருடைய சொந்த ரத்தத்தினாலே பிதாவுக்கு எப்படி ஆனீங்க? சமீபமானீர்கள். பிதாவுக்கு எப்படி ஆனீங்க? பிதாவுக்கு எப்படி ஆனீங்க? சமீபமானீங்க. இப்போ தகப்பனுடைய கோபத்துக்கு அல்லது சவுலுடைய கோபத்துக்கு யோனத்தான் தாவீதை தப்புவிக்கிறவனா இருக்கிறான். அடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 19ஆம் அதிகாரம், அந்த 1 சாமுவேல் 19 3 4 5 6 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியேனாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மொத்த உபயோகமாய் இருக்கிறது, அவன் தன் பிராணனை தன் கையில வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதுனால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு நீர் பாவம் செய்வானே என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீதுக்காக யோனத்தான் தகப்பனிடத்திலே பரிந்து பேசுகிறான். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டுங்க, நல்ல கரந்தட்டுங்க. தாவீதுக்காக யோனத்தான் சவுலினிடத்திலே பரிந்து பேசுகிறான். அதே போலதான் யார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறா? ஏசப்பா நமக்காக பிதாவினிடத்துல என்ன செய்றாரா? இன்றைக்கு வரைக்கும் 1 யோவான்ல வாசிக்கிற பொழுது இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்றாரா? நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வேதவசனம் பாருங்க, சவுல் 6வது வேதவசனம். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவனை கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். தன்னுடைய மகனுடைய வார்த்தைக்கு தகப்பன் இறங்கினார். இன்றைக்கு வரைக்கும் ஏசப்பா எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் எனக்காக பிதா இறங்குறாரு. ஓ, இந்த ஒரு வருஷம் இந்த மரம் கனி கொடுக்குமா? இந்த மகள் மறுபடியும் எழும்புவாளா? மறுபடியும் எனக்காக ஊழியம் பண்ணுவாளா என்று சொல்லி ஆமா தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது ஏசப்பா போய் நான் இன்னும் 1 வருஷம் காத்திருக்கிறேன், நான் எருவு போடுறேன், நான் அபிஷேகம் பண்றேன் என்று சொல்லி ஏசப்பா எனக்காக பிதாவினிடத்தில் இன்றைக்கு வரைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ பிதா எனக்காக என்ன செய்யறாரா? இறங்குகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. பிதா எனக்காக என்ன செய்யறாரா? இறங்குறார். கடைசியா வாசிங்க பார்க்கலாம் 19ஆம் அதிகாரம் 7வது வேதவசனம். பின்பு தாவீதை அழைத்து அந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு அறிவித்து சவுலின் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போல அவனுடைய சமூகத்தில் இருந்தான். இது எந்த நல்லா சொல்லுங்க மக்களே. இவ்வளவு நாள் நம்ம பிரசங்கித்ததை சொல்லுங்கம்மா.
ஆதி ஆகமத்துல இருந்ததை போல மறுபடியும் தேவனே ராஜாவாக ஆசாரியனாக ஆதி ஆகமத்துல இருந்தது போல முன்பு போல தேவனும் நானும் எப்படி உலாவி கொண்டிருந்தோமோ, தேவனும் நானும் எப்படி உறவாடி கொண்டிருந்தோமோ, தேவனும் நானும் எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருந்தோமோ, அதே நிலைக்கு யோனத்தான் தாவீதை கொண்டு வந்து நிறுத்தினது போல ஏசப்பா என்ன கொண்டு வந்து நிறுத்துறார். நல்ல கரந்தட்டுமா, நல்ல கரந்தட்டு. ஆதியில இருந்தது போல, முன்னிலே இருந்தது போல நான் ராஜாவாக ஆசாரியனாக மறுபடியும் அந்த இடத்துல நிக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இப்ப சொல்லுங்க, யோனத்தான் யாரு கிடையாலோ? ஏசப்பா கிட்ட இருந்த இத்தனை 9 குணங்களும். ஆமென் என்று சொல்லாமா? ஏசப்பாவுக்கு இருந்த அந்த 9 குணங்களையும் தேவன் யாருக்குள்ள வச்சிருந்தாரா? யோனத்தானுக்குள்ள வச்சு எப்படி யோனத்தான் தாவீதை மீட்டெடுத்தாரோ. ஏன்னா ஒன்னொன்னு சொல்லிட்டா, தாவீதை தேவன் ராஜாவாக தெரிந்தெடுத்துட்டாரு. இவன் காட்டுக்குள்ள அலையாம, அங்க அலையாம, இங்க அலையாம, அரண்மனைக்குள்ள திரும்ப திரும்ப வருகிறதுக்கு யாருதான் காரணமா இருந்தா? யோனத்தான் தான் காரணமா இருந்தா. வா, நான் பேசுறேன், நீ வா, நீ வந்து உட்காரு, நான் உனக்காக பேசுறேன், நான் உனக்காக அதை செய்யறேன், உனக்காக இதை செய்யறேன், எங்க அப்பா கோபமா இருக்கிறாரு இல்லையா, நான் உனக்கு பார்த்து சொல்றேன் அப்படின்னு அரண்மனைக்குள்ள தாவீது வருகிறதுக்கு யார் காரணமா இருந்தா? யோனத்தான். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், யோனத்தான் தாவீதோட எப்படி இருந்தா? எசஞ்சிருந்தா. அப்ப இன்னைக்கு தேவன் எதை நம்மகிட்ட சொல்றார் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்து, அதாவது என் மேல எந்த அபிஷேகம் இருக்கு? நல்லா ராஜாவா சொல்லுமா, எந்த அபிஷேகம் இருக்கு? நான் ராஜரீக அபிஷேகம் என் மேல இருக்குது. நான் ராஜரீக அபிஷேகம், அந்த ராஜாவாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் யாரோட எசஞ்சு போகணும்? நல்லா அதை நல்ல உற்சாகம் சொல்லுங்க. நான் யாரோட எசையணும்? இன்னும் ஏசப்பாவோட சொல்லுங்க. நான் ஏசப்பாவோட எசைய என்னுடைய எல்லா ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவருடைய அவ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட எனக்கு நீதியின் சாய்வு வருது, எனக்கு வஸ்திரம் வருது, எனக்கு பட்டயம் வருது, எனக்கு பாதரட்சை வருது. தேவனை மறுபடியும் அலங்கரிக்கிறாரு. நான் விழுந்து போன இடத்துல மறுபடியும் கர்த்தரனை கொண்டு வந்து வைத்து என்னுடைய எல்லா அலங்கரிப்பையும் கர்த்தர் தருகிறார். யாரோட எசையணும்? நல்லா சொல்லுங்க, யாரோட எசையணும்? அப்ப எசையணும் அப்படின்னா எசையணுங்கிறோட மீனிங் சொல்லுங்க. இணைந்திருக்கணும். வண்டி நல்லா ஓட மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் இப்ப முதல்ல எசையணுமா? ஆமா, நம்ம எசஞ்சாதானமா ஓட முடியும். சொல்லுங்க, இணைந்திருக்கணும். நல்லா விளங்கமா, இதெல்லாம் தேவை நமக்கு. இணைந்திருக்கணும், ஒருமித்து, நானும் ஏசப்பாவும் ஒருமித்து பயணம் செய்யணும். அது முக்கியமா சொல்லுங்க. ஏன்னா என் மேல எந்த அபிஷேகம் இருக்கு? நான் ராஜரிக அபிஷேகத்தை என் மேல வச்சுட்டாரு. ஆனா எனக்குள்ள பாவம் இருக்குது, எனக்குள்ள அசுத்தம் இருக்குது, எனக்குள்ள மீறுதல் இருக்குது. ஆனா இப்ப நான் ஏசப்பாவோட எசைய எனக்கு பரிசுத்தம் வருது, நீதியின் சால்வு வருது, போர்வு வருது, பட்டயம் வருது. எனக்கு இதெல்லாம் ஏசப்பா எனக்குள்ள என்ன செய்யறாரா? கொடுக்கிறாரு. என்கிட்ட அடிக்கடி என்னை கொண்டு போய் பிதாவின் இடத்துல நிறுத்தி, ஜாக்லினுக்கு இறங்குங்க, ஜாக்லின் மேல அபிஷேகம் இருக்கு, ஜாக்லினுக்கு விரோதமாய் பிசாசு எழும்புறா, அவன் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்குது. எனக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. பிதாவினுடைய கோபத்துக்கு என்ன செய்யறாரா? நீங்கள் ஆக்குறாரு, என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்போ என் மேல இருக்கிற ராஜரீக அபிஷேகம் ஆமா வளரணும்னா, அல்லது ராஜரீக அபிஷேகத்தோட நான் இருக்கணும்னா யாரோட எசைஞ்சிருக்கணும்? நல்லா சொல்லுங்க, யாரோட எசைஞ்சிருக்கணும்? இன்னொன்னு என்னன்னா, நான் ஏசப்பாவோட எசைய முதலாவது என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பரிசுத்தமாகுது. ஏன்னா அவர் எனக்காக சிந்தின ரத்தம் என்னை கழுவிட்டே இருக்குது, என்னை சுத்திகரிச்சுட்டே இருக்குது. பிதாவுக்கு எனக்கு தூரமா இருந்த நானும் பிதாவும் தூரமா இருந்த, முன்னே நானும் பிதாவும் தூரமா இருந்தோம். ஆனா இப்ப ஏசப்பா ரத்தத்தினாலே நானும் பிதாவும் என்ன ஆயிட்டோம்? சமீபமாயிட்டோம். எப்படி சொல்ல? நானும் பிதாவும் பகை இருந்தது, எனக்கும் பிதாவுக்கு என்ன இருந்தது? ஏன்னா எனக்கு பிதாவுக்கு பகை வந்துருச்சு, பழத்தை சாப்பிட்டனால, பாவம் செஞ்சனால எனக்கும் பிதாவுக்கு என்ன வந்துருச்சு? அது அப்படின்னு சொல்றதை விட, பிதா எனக்கு கொடுத்த கட்டளையை நான் மீறினபடினாலே, ஆமா பிதா ஒதுக்கின அந்த கனியை நான் சாப்பிட்டபடினாலே எனக்கு பிதாவுக்கு என்ன வந்துச்சு? பகை வந்துருச்சு. அந்த பகையை இயேசு கிறிஸ்து எதிலே கொன்றாராமா? சிலுவையிலே கொன்றார். பகையை சிலுவையிலே கொண்டு இரு திறத்தாரையும் சமாதானமாக்கினார். அப்போ நான் இப்ப யாரோட ரொம்ப எசையணும்? சொல்லுங்க, யாரோட எசையணும்? சொல்லலாமா? என் உயிரான
செய்யணும்? நல்லா சொல்லுங்க, யாரோட செய்யணும்? எத்தனை பேர் எசைஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் எசைஞ்சிருக்கிறீங்க? இந்த யோனா செய்த கிரியைகள் எல்லாம், அல்லது யோனா தாவீதுக்கு மேல வச்சிருந்த அந்த ராஜரீக அபிஷேகத்தை டெவலப் பண்றதுக்காக யோனத்தான் தாவீதோட எசைஞ்சிருந்ததை போலதான் எனக்குள் இருக்கிற அந்த ராஜரீக அபிஷேகத்தை டெவலப் பண்றதுக்காக ஏசப்பா என்னோட எசைஞ்சிருக்கிறார். ஏன்னா பாவம் எனக்குள்ள இருந்தது, மீறுதல் எனக்குள்ள இருந்தது, அக்கிரமம் எனக்குள்ள இருந்தது. நானும் பிதாவும் ஒன்று சேர முடியல, நான் பிதாவோடு உறவாட முடியல, நான் பிதாவோட ஐக்கியமா இருக்க முடியல, அந்த நான் பிதாவோட அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்கு போக முடியல. ஆனா ஏசப்பா எனக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, அவருடைய சொந்த ரத்தத்தினால என்னை கழுவி மீட்டு என்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? சொல்லுங்க, யோனத்தான் தாவீதோடு இசைந்திருந்ததை போலதான் நீங்க முடியுங்க எசைஞ்சிருக்கிறோம். அப்படிங்கிறத விட ஏசப்பா என்னோட எசைஞ்சிருந்து இவ்வளோ காரியத்தை எனக்குள்ள ப்ராசஸ், இத்தனை ப்ராசஸ். எந்த ப்ராசஸ்னா ஆமா, இன்னர் ப்ராசஸ். ஆமென் என்று சொல்லாமா? என் ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் கழுவி தேவன் சுத்திகரிச்சார். இப்போ என்னை கழுவி, அடுத்த பாயிண்ட், இப்போ என்னை கழுவி யாரு? என்னை கழுவி சுத்திகரித்தது யாரு? ஏசப்பா என்னை கழுவி. அதான் இப்படி சொல்ல, ஏசப்பா என்னோடு கூட எசைஞ்சு இருந்து என்னை கழுவி சுத்திகரிச்சு இப்ப அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அவரோட வேலை முடிஞ்சிட்டு யார கை காட்டுறாரு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தருவார். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. எப்படியாமா? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியால் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக அனுப்புவார். இப்போ இந்த இடத்துல வாசிக்கிற, என் மேல என்ன அபிஷேகம் இருக்கு? இந்த அபிஷேகம் எந்த இடத்துல இருந்த அபிஷேகம்? ஆதியாகமம் 1-2ஆம் அதிகாரத்துல இருந்த அபிஷேகம். ஏன் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்தார்னா, தோட்டத்தை நான் பண்படுத்தவும் காக்கவும், நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி நான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் என் மேல இந்த ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்ய, 1-2ல இருந்து 3ஆம் அதிகாரத்துல அந்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். எந்த அபிஷேகத்தை இழந்துட்டேன்? ராஜரீக அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். இந்த அபிஷேகத்தை மறுபடியும் எனக்குள்ள ரினியூ பண்றதுக்கு யார் வந்தா? முதல்ல ஏசப்பா வந்தார். சொல்லுங்க, யாரு வந்தா? ஏன்னா என்ன அந்த கனியை அல்லது அந்த பழத்தை சாப்பிட்டனால எனக்குள்ள பாவம் வந்துருச்சு. என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவருடைய சொந்த ரத்தத்தினால என்னை கழுவி என்ன பண்ணிட்டாரு? என்னைய நல்லா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்தப்படுத்திட்டார். என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்தப்படுத்திட்டார். இவ பரிசுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு தேவனுக்கு ஒரு பயம். இவங்களை பரிசுத்தப்படுத்திட்ட, இப்ப மறுபடியும் இந்த பூமி இவங்க கையில கொடுத்தா எப்படி இருக்கும், மறுபடியும் இந்த பூமியை இவங்க கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஏசப்பா ப்ராசஸ முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, நான் போறேன். என்ன செய்றேன்? நான் போறேன்ட்டு அந்த முக்கியமான அந்த வேர்டு மறுபடியும் 14-16 வாசிங்க. முக்கியமான வேர்டு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும். எல்லாரும் கரங்களை தட்டுங்க, எல்லாரும் கரங்களை தட்டு. என்றென்றைக்கும். எப்படியாமா? நல்லா சொல்லுங்க, எப்படியாமா? நல்லா அந்த வார்த்தையை அழுத்தி பிடிங்க. என்றென்றைக்கு ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகாமல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் பரிசுத்த ஆவியை தருகிறாராமா. என்றென்றைக்கும் வாசிங்க. உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவரை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேற்றரவாளன் என்பது யாரை குறிக்குது? நல்லா சொல்லுங்க, யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அதாவது நான் உனக்கும் பிதாவுக்கும் எப்படி இருந்துச்சு? பகையா இருந்தது. நீயும் பிதாவும் பிரிந்து இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா பாவம் இருந்தது. அதனால நீ பிதாவோடும்
உன்னோடு கூட என்ன செய்ய முடியல, இணைய முடியல. உன்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக நான் எப்படி இந்த பரிகார பலியாக வந்து உன்னுடைய பாவத்தை சிலுவையில கொன்றுட்ட, உன்னை பரிசுத்தமாக்கிட்ட. இப்ப ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை நீ பானம் பண்ண உனக்குள்ள என்ன வந்துட்டே இருக்குது, பரிசுத்தம் வந்துட்டே இருக்குது. இதோட ப்ராஜெக்ட் முடியல. இனி நீ மறுபடியும் என்ன செய்யணும், இந்த அதிகாரத்தை, இந்த ராஜரீக அபிஷேகத்தை நீ பழுகிறதுக்கு, நீ பெருகிறதுக்கு, நல்ல விளைக்க, நீங்க பழுகுகிறதுக்கு, நீங்க பெருகுகிறதுக்கு, பூமியில் இருக்கிற சகல அசுத்த ஆவியினுடைய வல்லமைகளையும் கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுகிறதுக்கு என்றென்றைக்கு உங்களோடு கூட அல்லது என்றென்றைக்கு உங்களோட இசைந்து இருக்கும்படியா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புறேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமை என்றென்றைக்கு ரேகா தாடா ராபா எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படியாமா? என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். அப்போ முதல்ல நம்ம யாரோட எசைஞ்சிருந்தோம்? நல்லா சொல்லுங்க. அந்த ஏசப்பாவோட நான் எசைஞ்சிருந்தனால எனக்குள்ள என்ன நடந்தது? பரிசுத்தம் நடந்தது. நானும் பிதாவும் பிரிந்திருந்தோம். என் பிதா என் மேல கோபமா இருந்தாரு, பிதாவும் நானும் தூரமா இருந்தோம். ஏசப்பா ரத்தத்தை சிந்தினபடினால் இப்ப அந்த ரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள். ஏசப்பா ரத்தத்தின் நிமித்தம் நான் பிதாவோட சமீபமாயிட்டேன். ஆனா இப்போ இந்த பரிசுத்தாவியானவர் என்பது தேவனுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தாவி என்பது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாசிக்கிறாமா? தேவனுடைய. அப்ப இந்த பரிசுத்த ஆவி யாராமா? தேவனுடைய ஆவி என்னுடைய ஆவியோடு கூட இணைந்து, சொல்லுங்க, தேவனுடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆவி என்னுடைய ஆவியோடு எசைஞ்சிருக்க விரும்புது. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனுடைய ஆவி என்னோட எசைஞ்சிருக்க விரும்புது. வாசிங்க பார்க்கலாம். இன்னொரு வேத வசனம் யாக்கோபின் புத்தகம். சரி சரி, அதுலயே வாசிங்க. 17 வாசிமா, 16, ஆமா 14, 17 வாசிமா. உலகம் அந்த சத்திய ஆவி, நல்ல விளங்கமா, முக்கியமான வார்த்தை. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அவர் உங்கள், அதாவது இந்த தேற்றரவாளன் என்ன பண்ண போறாரா? எனக்குள்ள நல்ல சொல்லுங்க, எனக்குள்ள வாசம் பண்ணவருடைய மீனிங் என்னன்னு சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தங்கி இருக்கிறது. அதாவது எனக்குள்ள தங்குனாதான் நான் சஞ்சரிக்கவே முடியும். வாசம் பண்றதுல என்னது? எனக்குள் தங்கி இருக்கிறதுக்கு சொல்லுங்க, எனக்குள். அதாவது இது ஒரு பெரிய மெசேஜ். அதாவது நோவா அந்த பேழையை கட்டி என்ன செய்யறாரா? அந்த ஜலப்பிராயத்துக்கு பின்பு எதை அனுப்புறாரு? காகத்தை முதல்ல அனுப்புறாரு. காகம் எப்படி இருந்துச்சாமா? வருகிறதும் போகிறதுமா இருந்தது. ஆனா புறா என்ன பண்ணுச்சாமா? போய் ஆமா வெளியில பேலை விட்டு வெளியிட்டா அது தங்குது. அதாவது நம்ம இறுதி, அது ஒரு பெரிய மெசேஜ். அது வந்து ஒரு எழுப்புதல் மெசேஜ். அந்த பேலை மெசேஜ் ஒரு எழுப்புதல். அதாவது புறா என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அவர் வந்து தங்கி இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய எப்படி பூமி மாறி இருந்ததோ அது போல நம்ம இறுதியம் மாறணும். நம்ம இறுதி என்ன பண்ணணும்? மாறணும். அதுக்கப்புறம் எங்க வரலையாம, பேலைக்குள்ள வரல, பூமியிலே தங்கிருச்சு. இப்ப இது வருகை குறிச்சதான ஒரு மெசேஜ். சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், இவர் வாசம் பண்ண விரும்புறார். எனக்குள்ள என்ன பண்ண விரும்புறாரு? நல்ல சொல்லி என்ன பண்ண விரும்புறாரா? இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க வேகமா. யாக்கோபு 4:5 வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாராமா? நல்லா சொல்லுங்க, நமக்குள்ள எப்படி இருக்கிறாராமா? நல்லா சொல்லுங்க, நமக்குள் வாசமா இருந்து இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியமா தங்கி இருக்கிறாராமா. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. ஆவியானவர் எனக்குள் நமக்குள்ள எப்படி தங்கி இருக்கிறாரு? வைராக்கியமா தங்கி இருக்கிறார். அதாவது என்னன்னா, உன்னை பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் உன்னுடைய ஆதி ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றியே தீர்வேன் என்று எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்து வைராக்க வாஞ்சையாயிருக்கிறார். அவர் வாஞ்சியா தாங்க இருக்கிறாரு. நான் கொஞ்சம் அவரோட எசைஞ்சிட்டேன்னு வச்சுங்க, நிச்சயமா என்னை ராஜாவாக ஆசாரியனாக நிறுத்திடுவார். ஆமேன் என்று சொல்லாமா. ஏன்னா நம்ம எப்படி தெரியுமா, ஒருவேளை நம்மளை புடமுறக்கு கொஞ்சம் அக்னியில போட்டாருன்னு வச்சுக்கோங்க,
அதாவது நான் இப்ப யாரோட கையில் இருக்கிறேன்? ஆவியானோட கையில் இருக்கிறாரு. ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறாரு. நான் ஆவியானவரோட அசைஞ்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மகளே, உனக்கு கொஞ்சம் ஒரு அழுக்கு இருக்குது, உனக்கு கொஞ்சம் அக்னியில போட்டு எடுக்கிறேன்னு சொல்லி அக்னியில போட்டா குயாமுயான்னு கத்தி எந்திரிச்சுரும். கேட்கிற ஏண்டவரே, நான் நல்லா தான் ஜோம், நல்லா தான், எதுக்கு இந்த அக்னி, ஏன் இந்த சிங்கக்கேபி, ஏன் இந்த யோர்தான், இந்த ஏன் இப்படி ஏன் கேட்டோன்னு அவர் பயந்து தூக்கி வெளியே விட்டுறார். ஆனா இதை என்கிட்ட சொன்னாரு அவர். நான் அப்ப இந்த வார்த்தை என்கிட்ட பேசின பொழுது நான் ஒப்பு கொடுத்தேன். ஆவியானவரை உங்களோடு கூட எசைஞ்சிருக்கிறேன், உங்களோடு கூட எசையன்னு ஒப்பு கொடுக்குறேன், உங்களோடு கூட எசை அப்படிங்கிற பொழுது எனக்குள்ள ஒரு வார்த்தை வந்துச்சு. அவரோட நான் எசையறேன்னு சொல்லி அவர் கையில என்னை ஒப்பு கொடுத்தேன்னா அவர் என்னை எந்த பாதையில் நடத்தினாலும் அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்துரும். உடனே நான் கேள்வி கேட்டக்கூடாது. ஒன்று சொல்லிட்டா அவர் கையில் நம்ம இருக்கிறபடினால, என் அனுபவத்தில் நிறைய முறை அதை நான் பார்த்துருக்கிறேன். அவர் கைக்குள்ள நான் இருக்கிறபடினால எனக்கு வருகிற எல்லா தீமைகளையும் தேவன் எனக்கு நன்மையாகவே முடிய பண்றார். தாவீது சொல்றது போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்லலாமா? இவர் எப்படி நமக்குள்ள தங்கி இருப்பாராமா? என்றென்றைக்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும். சொல்லுங்க, எப்படி தங்கி இருப்பாரா? என்றென்றைக்கும் அவர் என்னோட தங்கி இருக்கிறாரா? இப்போ முதல்ல நானும் பிதாவும் பிரிஞ்சிருந்தோம். அப்ப ஏசப்பா எனக்குள்ள வந்தாரு. ஆனா இப்போ ஏசப்பா வந்து என்னை சுத்திகரித்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் போனதுக்கு அப்புறம் யார் உங்களுக்கு நான் அனுப்புறேன்? தேற்றரவாளன் அனுப்புறேன். அவர் உங்களிடத்துல வந்து எப்படி தங்குவாரா? என்றென்றைக்கு தங்கி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி. 23 வாசிமா, 14:23 வாசிங்க வேகமா. 14:23. அன்பாயிருப்பார். நாங்கள் தூங்குறீங்களா ரெண்டு பேரும்? வாசிங்க 23 வாசிங்க. நாங்கள் அவரிடத்தில் வந்து வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் அவனிடத்தில் வந்து. நாங்கள் இப்ப என்ன சொல்றாரு? நாங்கள் சொல்லுங்க, யார் சொல்லி எப்படி சொல்றாரு? நாங்கள். அப்ப யார சொல்றாரு? ஏசப்பா தேற்றரவாள்னு அனுப்பிட்டாரா? அனுப்புறதுக்கு அப்புறம் இப்ப யார் மட்டும் வரல? ஏசப்பா மட்டும் வரல, அல்லது ஆவியானவர் மட்டும் வரல. இப்ப யாரு வந்துட்டாங்க? 2 பேரும். ஆனா அதுக்கு மேல தேவன் சொல்றாரு. அப்ப 3 பேருமே நாங்கள். சொல்லுங்க, அப்ப நமக்குள்ள யாரு வாசம் பண்றா? 3 பேருமே, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேருமே எனக்குள்ள வாசம் பண்ணி என்னை ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள நிறுத்தி நான் பழுகி பெருகி பூமியை நிரப்ப தேவனை 3 பேருமே எனக்குள்ள என்ன பண்றாங்களா? வாசம் பண்ணுகிறார்கள். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று. இப்ப எத்தனை பேர் வாசம் பண்றாங்க நமக்குள்ள? 3 பேருமே நாங்கள் அவனுக்குள்ள வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். சரி, இதை விட இன்னொரு ஆழமான இன்னொரு வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வேத வசனம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும். கர்த்தரோடு இந்த இடத்துல யாரு சொல்றாரு? இந்த இடத்துல கர்த்தர் என்பது யாரை குறிக்குதுன்னா ஏசப்பாவை குறிக்குது. ஏன்னா சிலுவைக்கு பின்னாடி அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து, சிலுவைக்கு பின்பு அவருடைய பெயர் எங்கெல்லாம் கர்த்தர் என்று வருதோ அது உடன்படிக்கைக்குரிய, அதாவது கர்த்தர் என்றால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் உடன்படிக்கைக்கு உரியவர். ஆமென் என்று சொல்ல. யாவே, கர்த்தர் என்றால் யாவே என்ற அர்த்தம். அப்ப கர்த்தர் என்பது எதை குறிக்குதுன்னா, ஒரு பக்கம் இந்த இடத்துல 3 பேர்த்த குறிக்குது, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இசைந்திருக்கிற பொழுது வாசிங்க 16:17. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா. எப்படியாமா ஒரே ஆவியா இசைந்திருக்கிறான்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இசைந்திருக்கிறானா? ஒரே ஆவியா. அப்ப நல்லா விளங்க. முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூரமா இருந்தேன். சொல்லுங்க, முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூரமா இருந்தேன். அப்ப நான் தூரமா இருந்த என்னைய யாரோடு முதல்ல எசைய பண்ணினாரு? நல்லா அந்த வார்த்தை சொல்ல. யாரோட? ஏசப்பாவோட எசைய பண்ணாரு. ஏசப்பா என்னை கழுவி பரிசுத்தப்படுத்த அடுத்து இப்ப யாரோட என்னை எசைய பண்ணிட்டாரு? யாரோட எசைய பண்ணாரு? பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள் என்றென்றைக்கு. சொல்லுங்க, எப்படியாம எனக்குள்ள எப்படி இருக்கிறாரா? என்றென்றைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இப்ப எனக்குள்ள என்ன எப்படி இருக்கிறாரா? என்றென்றைக்கும்.
அதாவது இதைத்தான் அப்படியே நான் சொன்னேன். ஆமா, இன்டர்னல் ஃபெல்லோஷிப், அதாவது இன்டர்னல் உள்ளார்ந்த என்னுடைய ஆவியும் நல்லா சொல்லுங்க. இப்ப என்ன, அதாவது நமக்கு இது தெரியல, ஆனா தெரிஞ்சுக்குங்க. இப்போ பரிசுத்தாவியானவர் எனக்குள் வந்தபடினால முதல்ல சுத்திகரிப்பு, ஏசப்பா ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. ஏன்னா பாவம் எனக்குள்ள இருந்தது, பிதா என்னோட இணைய முடியல. ஏசப்பா வந்தனால எனக்குள்ள பெரிய சுத்திகரிப்பு வந்துச்சு. இப்ப நான் சுத்திகரிக்கப்படுறப்பட யாரோட நான் இப்ப இணைஞ்சிட்டேன்? பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள என்ன செய்யறாரா? என்றென்றைக்கு இருக்கிறபடினால என்னுடைய ஆவியும் பிதாவின் ஆவியும் எசஞ்சிருக்குது. எல்லாரும் நல்லா சொல்லுமா? எல்லாரும் நல்லா கறந்துட்டுங்க. எல்லாரும் கறந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னுடைய ஆவியை சொல்லுங்க. என்னுடைய ஆவியோ பரிசுத்த ஆவியானவர், என்னுடைய ஆவியோ தேவனுடைய ஆவியோ. நல்லா நல்லா வாய்களை திறந்து அந்த வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய ஆவியும் தேவனுடைய, அந்த அதை அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லுங்க. ஃபீல் பண்ணி சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுங்க. உணர்ந்து சொல்லுங்க. என்னுடைய ஆவியோ தேவனுடைய ஆவியோ, என்னுடைய ஆவியோ தேவனுடைய ஆவியோ, என்னுடைய ஆவியோ தேவனுடைய ஆவியோ, என்னுடைய ஆவியோ தேவனுடைய ஆவியோ இணைந்திருக்குது. எல்லாரும் இந்த வரிய மீண்டும். என் உணர்வான இயேசு, என் உணர்வான இயேசு, என் உணர்வான இயேசு, என் உணர்வோடு கலந்தி என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். என் உணர்வே நான் உம்மை உணர்ந்து சொல்லலாம். என் உணர்வான இயேசு, என் உணர்வான இயேசு, என் உணர்வான என் உணர்வோடு கலந்தி என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். என் உணர்வே நான் உம்மை துதிப்பேன். இந்த ஃபீலிங்ல தான் நீங்க இருக்கணும். சொல்லுங்க. என்னுடைய ஆவியும், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்னுடைய ஆவியும் என்ன செஞ்சிருக்கு? ஆமா, எசஞ்சிருக்குது. அதாவது நம்ம அந்நிய பாஷை பேசுற பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் அந்நிய பாஷையை நாவுல பேச பேச என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் பேசிக்கொண்டிருக்குது. இதுதான் ஃபீலிங், இதுதான் உண்மைமா. நீங்க அந்நிய பாஷை பேசுற பொழுது, நான் போன வாரமே இதை குறித்து உங்ககிட்ட சொன்னேன். அந்நிய பாஷை பேசுற பொழுது கருத்துன்னு என்ன சொல்லியிருந்தேன்? மூளை, ஆமா, மைண்டு. என்னுடைய மைண்ட் அந்த நேரத்துல என்னை விட்டு வெளியில இருக்கும். ஆனா நான் அதாவது எப்பவுமே என் மைண்டு சொல்றதை தான் நான் பேசிட்டு இருந்தேன் இத்தனை நாள். என் மைண்ட் என்ன சொல்லுதோ இதை பேசு, இதை பேசாதேன்னு சொல்லும்போது மைண்ட் கண்ட்ரோல் தான் நான் பேசிட்டு இருந்தேன். பட்டு நான் அந்நிய பாஷை பேசுற பொழுது என்ன நடக்குதுன்னா, என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் பேசுகிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுறான். ஆமென். அந்நிய பாஷை. அப்போ அதாவது ஒரு சில நேரங்கள் எனக்கு ஜெபிக்க தெரியல, ஒரு சில சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் அப்படியே பேச 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 என்ன நடக்குதுன்னா, என்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட பேசி இந்த இடத்துல எப்படி நான் ஜெபிக்கிறது, அது இந்த இடத்துல எப்படி நான் விடுதலை ஆகிறது என்று என்னுடைய ஆவி எந்த ஆவியோட பேசுதா? தேவனுடைய ஆவியோடு பேசுதுன்னு சொல்லலாம். இல்லை என்றால் தேவனுடைய ஆவியிலிருந்து என்னுடைய ஆவி என்ன செய்யுதுன்னா, ரகசியங்களை வாங்கி அதை ஜெபமாக்குது. கரந்தட்டுங்க பார்க்கலாம், கரந்தட்டுங்க பார்க்கலாம், கரந்தட்டுங்க. என்ன இப்படி சொல்லாம, என் கணவனுக்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக எனக்கு ஜெபிக்க தெரியல. அப்போ நான் தமிழ்ல ஜெபம்னா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு சில நேரங்கள் நமக்கு அப்படி இருக்கும் தெரியுமா? போய் ஜெபத்தில் உட்காருவோம், எதுக்கு ஜெபிக்கிறது? இப்படி இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்படி இங்கிருந்து ஒரு பிரச்சனை வருது, இங்கிருந்து ஒரு பிரச்சனை, இங்கிருந்து எந்த பிரச்சனைக்கு தான் ஜெபிக்கிறது?
ஒரு சில நேரங்கள் அப்படி வரும். எதுக்குங்க ஜெபிக்கிறது, இத்தனை பிரச்சனை, ஒன்று ஜெபமணி வெளியே வந்தா இன்னொரு பிரச்சனை, ஒன்று ஜெபமணி வெளியே வந்தா இன்னும் இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எந்த பிரச்சனைக்கு தான் எனக்கு ஜெபிக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு ஜெபிக்கிறதா அதுக்கு ஜெபிக்கிறதா, இந்த பிரச்சனை ஜெபம் பண்ணா இந்த பிரச்சனை எழும்புது, இதுல விடுதலை ஆனா இந்த பிரச்சனை எழும்பி வருது. அப்படிங்கிற பொழுது கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வரும். அப்படியே டங்ஸ்ல பேச 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 அப்படியே நம்ம ஆவியும் தேவனுடைய ஆவியும் அப்படியே பேசுது, நம்ம ஆவி தேவனுடைய ஆவியோட பேசுது, தேவனுடைய ஆவியிலிருந்து நம்ம ஆவிக்குள்ள ஒரு சில காரியங்கள் அப்படியே வருது 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 வருது. அப்படியே பேச பேச கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பேசணுங்கிறத தமிழ் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் பாருங்க. அப்ப அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுங்க. ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க, உங்க ஆவி யாரோடைய அசைஞ்சிருக்குது? பரிசுத்த ஆவியானவரோட. சொல்லுங்க, யாருடைய ஆவி? பரிசுத்த ஆவி அல்லது தேவனுடைய ஆவியோட இந்த ஆவி என்றென்றைக்கும் எனக்குள் வாசம் பண்ணுது. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது பிசாசு உள்ள வர்றது தெரியாது, போறது தெரியும். எப்போ எனக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல, ஆனா பிசாசு வெளியே போறவன் தான் அலக்கழிச்சு போகும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வர்றது தெரியும், எப்ப போறதுன்னு தெரியாது. ஏன்னா ஆவியானவரை, ஏன்னா ஒரு இடத்துல வாசிக்கிறோம்ல, பரிசுத்த ஆவியானவரை நீங்க என்ன செய்யக்கூடாது? துக்கப்படு. எப்போ தெரியுமா அவர் துக்கப்படுவார்? என் அனுபவத்தில் ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். அதாவது இப்போ சாட்சி சொல்ல அண்டில் என்ன சொல்கிறேன், ஒரு சில காரியத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்கிற பொழுது இதை செய்யாத மகளே அப்படின்னு சொல்லி நான் செஞ்சேன்னா ஆவியானவர் என்ன செய்வாரா? துக்கப்படுவார். 1. 2வது ரொம்ப துக்கப்படுற காரியம் என்ன தெரியுமா? நடந்து முடிந்த காரியத்தை மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்? நினச்சி 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 நான் துக்கப்படுறேன் பாருங்க, அந்த இடத்துல ஆவியானவர் துக்கப்படுவார். ஆமென் என்று சொல்லலாமா? ஒன்னொன்று எதுக்கு துக்கப்படுவார்னா, அவ்விசுவாசமா பேசுற பொழுதோ அல்லது மற்றவர்களை குறித்து பேசுற பொழுதோ மற்ற அந்த வார்த்தை நிமித்தம் ஆவியானவர் நமக்குள்ள நிறைய நேரம் துக்கப்படுவார். அப்படியெல்லாம் நிறைய நேரம் என்ற பேசியிருக்கிறார். இதை பேசாதேன்னு சொல்லுவார், நம்ம மீறி பேசுவோம் பாருங்க, அப்ப துக்கப்படுவார். துக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுனுடைய மீனிங் என்ன? இன்னும் ஆழமா சொன்னா, துக்கப்படுறார் என்றால் அவரை சோகப்படுத்தாதிருங்கள். ஒருத்தர் சோகமா இருந்தாருன்னு வைங்க, ஒருத்தர் சோகமா இருக்கிறார். இப்ப ஜாக்லின் சோகமா இருக்கிற பொழுது ஜாக்லின்ட்ட பேசுனீங்கன்னா என்ன செய்வேன்? என்ன ரியாக்ஷன் நான் கொடுப்பேன்? கோபப்பட மாட்டேன். நீங்க என்ன பேசுறீங்க மண்டைக்குள்ளேயே போகாது. ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப சோகமா இருக்கிறேன், ரொம்ப கவலையா இருக்கிறனால என்னன்னா நீங்க என்ன பேசினாலும் அப்போ ஆவியானவரே எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு அவர் ஏற்கனவே எப்படிதான் இருக்கிறாரு? சோகமாக்குறாரு. ஏன்னா நீங்க அவரை என்ன படுத்திட்டீங்க? சோகப்படுத்திட்டீங்க, அவரை துக்கப்படுத்திட்டீங்க. அப்புறம் போய் உட்கார்ந்து ஆவியானவரே என்ன மன்னிச்சுங்க, எந்திரிங்க ஆவியானவரே, எந்திரிங்க ஆவியானவர், அவரை போய் என்ன செய்யணும்? எழுப்பணும். ஆனா ஒண்ணு, அதாவது நிறைய காரியத்தை சொல்ல ஆவியானவர் எனக்குள்ள எதற்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நிறைய காரியம். அதுல ஒரு காரியம் சொல்வாரு, கண்டித்து உணர்த்துறதுக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? எதுக்கு இருக்கிறாரா? வாசிங்க பார்க்கலாம் அந்த வேத வசனம் 16. ஆமா, எதுல? யோவான் 16:7-8 வாசிங்க. 16:7-8 வாசிங்க பார்க்கலாம். கண்டித்து உணர்த்துறதுக்கு வாசிமா 16ஆம் அதிகாரம் 7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும், நல்ல விளங்கமா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒரு சில நேரம் ஆவியான நமக்குள்ள இருந்து சொல்லுவார், இதை செய்யாத, இதை பேசாத, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்றாரு? எனக்குள்ளே என்றென்றைக்கு வாசம் பண்ணி ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்துற பொழுது நான் அதுக்கு என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். ஒரு முறை சொல்லுவாரு, 2 முறை சொல்லுவாரு. ஏன் மீறுனா அல்லது ரொம்ப பாசம் வச்சார்னா 3வது முறை கூட சொல்லுவார். அதுக்கப்புறம் சத்தம் இல்லாம வெளியே போயிடுவார். யார் மேல அப்படி இருந்து சத்தம் இல்லாம வெளியே போனாரு? சிம்சோன்.
அந்த பழைய ஏற்பாடின் காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேல இறங்கினார் இறங்கினார் அப்படின்னு தான் இருக்கும். அப்படின்னா இறங்கினார் அப்படின்னா அவங்களுக்குள்ள நிரந்தரமா தங்கல. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? பாவம் இருந்தது. அப்படிங்கிறத விட என்ன சொல்லலாம், கோபம் இருந்தது. பிதாவினுடைய கோபம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் அவங்கள கொண்டு ஒரு சில காரியங்களை நடத்தணும். ஒரு சில வசந்த வாசிங்க, நியாயாதிபதிகள் வாசிங்க வேக வேகமா 13:25. யார் மேல முதல்ல இறங்கினாராமா? எதுக்கு எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியல. நியாயாதிபதிகள் 13:25 வேகமா. அவன் சோராவுக்கும் எஸ்தாபோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அவனை என்ன செஞ்சாரா? ஏவ துவக்கினார். அடுத்து நியாயாதிபதிகள் 6:34 வாசிங்க. 6:34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் என்ன செஞ்சாரா? இறங்கினார். இந்த இடத்துல வாசிக்கிறார், கிதியோன் மேல இறங்கி அவர் என்ன செஞ்சாரா? யாரை முறியடித்தாரு? மீதியானியரை முறியடிக்கும்படியா தேவன் கிதியோன் மேல இறங்கினாரு. அடுத்து 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அதாவது என்ன, பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நிறைய இடத்துல சொல்ல முடியும், நேரம் இல்ல. அதாவது பழைய ஏற்பாட்டின் காலங்கள் எல்லாம் எப்படின்னா, அவர் வருவாரு, காரியம் முடிக்கிற வரைக்கும் அவங்க மேல இருப்பாரு, காரியம் முடிஞ்சாலும் போயிருவார். இது எந்தது? பழைய ஏற்பாட்டின் காலம். கிதியோன் மேல இறங்கினாரு, சிம்சோன் மேல இறங்கினாரு, தாவீது மேல இறங்கினாரு. அப்படி ஒவ்வொருத்தர் மேலே இறங்கினாரு. இறங்குற பொழுது பெலிஸ்தரை முறியடிக்க, கானானியரை முறியடிக்க, கிதியோன் யாரு மீதியானியரை முறியடிக்க, அவங்க மேல எல்லாம் வந்து இறங்கினாரு. இறங்கிட்டு அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்ச உடனே அவர் என்ன செஞ்சாங்களா? அவரை விட்டு அவங்களை விட்டு ஆவியானவர் போய்விட்டார். இது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. ஏன் பழைய ஏற்பாட்டுல அப்படி நடந்ததுன்னா, அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? பாவம் இருந்தது. இன்னும் ரத்தம் தெளிக்கப்படல. அப்படிங்கறதை விட இன்னும் நிரந்தர பரிசுத்தம் இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல, அதாவது இன்னொரு இடத்துலயும் மெயினா வாசிச்சோம்னா, மரியாள் மேல் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவேன்னு சொன்ன பொழுது என்ன நடந்ததாமா? மரியாள் கேட்கிறா, இது எப்படியாகும் அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். தங்குல பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் என்ன செய்வாரா? நிழலிடுவார். அப்படின்னா அந்த அசைவாரதுக்கு அர்த்தம். பரிசுத்த ஆவியார் உன்மேல் நிழலிடுவார். நீ என்ன செய்வ? கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ. இதுவும் கூட என்னன்னா சுத்திகரிப்புக்கு முன்னாடி. ஆனா சுத்திகரித்து இப்போ என்ன நடந்ததுன்னா, ஏசப்பா வந்து அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை சுத்திகரிக்கிறதுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் என்ன செய்யறாரா? என்றென்றைக்கு நல்லா கரந்தட்டி. ஏன்னா இப்ப நான் சுத்திகரிக்கப்பட்ட என்றென்றைக்கு என்னோடு கூட இருந்து என்றென்றைக்கு அவர் இருந்து காரியத்தை நடத்தும்படி எனக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். ஆமென் என்று சொல்லாம எனக்குள்ள அவர் என்ன செய்றார்? தங்கி அவர் வாசம் பண்ணுகிறார். அதுபோல புதிய ஏற்பாட்டின் காலத்துல நான் ஒரு சில இடத்துல வாசிச்சேன். அதாவது வந்து தங்கி வாசம் பண்ணார் அப்படிங்கிறத விட, அதாவது இப்ப இந்த இடத்துல நீங்க வாசிங்கன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறார். ஒரு சில இடத்துல வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:2 தான் இறங்குறார் இல்லையா? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்துல வந்து அவர்கள் என்ன ஜெபித்த பொழுது என்ன செஞ்சாராமா? அவர்கள் மேல வந்து ஆவியானவர் என்ன செஞ்சாரா? நிரப்பினார். அவர்கள் கூடியிருந்த இடம் முழுது என்ன செஞ்சா? நிரம்பப்பட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிங்க. அப்போஸ்தலர் 8:29 வாசிங்க. 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள் என்று பிலிப்புடனே சொன்ன. ஆவியானவர் இப்போ அந்த இடத்துல இறங்கி வந்து சொன்னார்னு இருக்குதா, இல்லது ஏதேச்சியா சொன்னார்னு இருக்குதா? அப்படி சொல்றாரு. அதாவது அப்ப பிலிப்போட ஆவியானவர் தங்கி இருந்தார். அப்படி தங்கி இருக்கிற பொழுது உள்ளிருந்து பேசாரு, பிலிப்பே நீ அந்த ரதத்தோட போய் ஒட்டிக்க. 10:19 வாசிங்க. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மணி. அவ்வளவுதான். அங்க வந்து இறங்கினார்னு இருக்குதா? பேதுரு மேல இறங்கினார்னு இருக்குதா? பேசுறார். அவ்வளவுதான். அப்ப ஏற்கனவே யாருக்குள்ள இருக்கிறாரு? பேதுருக்குள்ள தேவன் தங்கி, ஆவியானவர் தங்கி இருந்து இப்ப பேசுறாரு. இன்னொரு இடத்துல வாசிங்க. 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர். அதாவது அங்கேயே அவர்களோட உலாவிட்டு இருக்கிறார். அதாவது ஒரு 3வது நபரா நம்மளோட கூட சேர்ந்து ஆவியானவர் அங்க தங்கியிருந்து சாதாரணமா பேசுறாரு.
ஏன்னா இப்ப பரிசுத்தாவியானவர் எனக்குள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிரந்தரமாய் சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் அப்படின்னு சொல்றதை விட என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியை எசஞ்சிருச்சு. என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியை எசஞ்சபடினாலே அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அப்பப்ப பேசுறார் அவர் என்னோட. இதை செய்ய, இதை செய்யாத, அங்க போ, அதை பண்ண, அந்த ரதத்தோட ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு என்ன செய்றாரா? அப்பப்ப சொல்லி கொடுக்கிறார். அது நிறைய ஒரு சில நேரங்கள் எனக்கு சிலிண்டர் புக் பண்றதுக்கு நிறைய நேரம் மறந்துடுவேன். அதை சொல்லி கொடுப்பார். இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயத்தை கூட சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுக்கறதே என்னால நான் ஃபீல் பண்ணி இருக்கிறேன். நாமே என்று சொல்லாமா, இதை செய், இதை அங்க போகாத, அங்க போ, இந்த வீட்டுக்கு போ, அங்க போகாத அப்படின்னு நிறைய நேரங்கள் ஆவியானவர் எனக்கு என்ன செய்யறாரா? சொல்லி கொடுக்கறதை என்னால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவர் எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? தங்கி இருக்கிறார். அப்படிங்கறத விட என்னை முழுக்க அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. அப்ப நான் அடிக்கடி 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 நான் என்ன சொல்லணும்னா, ஆவியானவரை என்ன உங்க கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிற, என்ன உங்க கண்ட்ரோல், அல்லது ஆவியானவர் என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆவியானவரை நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் என்ன சொன்ன, அடிக்கடி அடிக்கடி ஆவியானவரோடு கூட எசஞ்சு. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ள இருந்தோம்னா நம்ம சாதாரணமாக ஜெபிக்க கூடாது. ஏன்னா ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, இந்த போராட்டத்துக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியலனா ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது தென்கொரியாவினுடைய எழுப்புதலுக்கு யார் காரணம்? பால் யாங்கிசோ சியோல் பட்டணத்தில் அவருடைய தேவ சபை இருக்கு, அவருடைய சபை இருக்கு. அதாவது அவரை தேவன் அழைத்த பொழுது தேவன் சொன்னாரா, உனக்கு நான் 1,00,000 ஆத்துமாக்களை தருவேன் அப்படின்னு சொன்னாரா. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் அப்படியே ஊழியம் பண்ணி 1,00,000 ஆத்துமா வந்துருச்சு. அப்போ அப்பாடா 1,00,000 ஆத்துமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இனி நமக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற பொழுது ஆவியானவர் சொன்னாரா, எங்கெல்லாம் உனக்கு ரெஸ்ட் இல்லை. என்ன சொன்னாரு? இங்கெல்லாம் உனக்கு ரெஸ்ட் இல்லை. எங்கதான் ரெஸ்ட்? பரலோகத்துல தான் ரெஸ்ட். உனக்கு 10,00,000 ஆத்துமாக்களை தரப்போற, எழுந்து போ, எழுந்து போ, எழுந்து போ அப்படின்னாரா. ஒரு கேட்டாரா, 10,00,000 ஆத்துமாக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், 10,00,000 ஆத்துமாக்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆவியானவர் சொன்னாரா, போய் காடை புடினாரா. என்ன செய்ய? நான் எப்படி ஆண்டவரே காடையை பிடிக்க, நான் எப்படி காடையை பிடிக்கிறது பொழுது? அப்ப சொன்னாரா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காற்று வீசப்பட்ட பொழுது காடை வந்துச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவரே நீங்க காற்று வீசுங்கன்னு சொல்லி, காற்று வீசுங்கன்னு சொல்லி காடைகளை கொண்டு வந்து உன்னுடைய சபைக்குள்ள போடுவேன். உன்னுடைய ஆத்துமாக்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அப்ப அந்த 10,00,000 ஆத்துமாக்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை வரும்? ஆமா, 10 பேத்தை வச்சு நடத்துறது எவ்வளவு கஷ்டம். 10,00,000 பேரை வச்சு நடத்துறது. அப்போ ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரா, இதை இப்படி செய்ய, இதை இப்படி செய்ய. ஆவியானவர் இதை எனக்கு முடியல, இதை எனக்கு முடியல. அவர் சொல்றாரு, என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை வந்தாலும் கூட என் மனைவிய துக்கமா இருக்கிற, என் மனைவிய கோவப்படுறா, என் மனைவிய இப்படி பேசுறா அப்படிங்கிற பொழுது அதை கூட நான் ஆவியான்ட்ட போய் சொல்லுவேன், ஆவியானவர் இந்த காரியத்தை இப்படி பேசு, உன் மனைவி கிட்ட இப்படி பேசு, மனைவியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, மனைவியை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போ. எப்போ பார்த்தாலும் மனைவியை சமைய இப்படிலாம் சொல்லி கொடுத்துக்கிறாரு. உண்மைங்க, எப்போ பார்த்தாலும் மனைவியை சமையன்னு சொல்லாத, வா கொஞ்சம் போய் இன்னைக்கு வெளியில சாப்பிடலான்னு. இதெல்லாம் என்ன சொல், சின்ன காரியம் தான். ஆனா இதை கூட அவர் என்ன சொல்லுவார்னா, பிஸின்ட்டே இருப்பாரா. ஊழியம் எப்போ பார்த்தாலும் ஊழியன்ட்டு பேக் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போய் வர. கரெக்டாக சனிக்கிழமை வருவாராமா. அவர் என்ன செய்வாரா, வீட்டில் சாப்பிட்டு மனைவிக்கெல்லாம் நேரமே கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், சாப்பிடுவார், தனி அறையில் போய் ஜெபிப்பார். ஏன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ரெடி ஆகணும் அப்படின்னு தனியாக ஜெபம் பண்ணுவார். ஆராதனை முடிப்பார், கிளம்பி போயிடுவார். இதனால அவங்க மனைவி ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. என் கணவன் என்னோட ஸ்பெண்ட் பண்ணுறதுல இன்னும் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அப்போ ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, இல்லை உன் மனைவிக்கு ஒரு நேரம் கொடு அப்படின்னு சொன்ன பொழுது திங்கக்கிழமை இனி என் மனைவியோட இருப்பேன்னு அவர் பொருத்தனை பண்ணாரா. ஆமேன்னு சொல்ல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு சின்ன காரியம் தான். ஆனால் இதை கூட ஆவியானவர் என்ன செஞ்சாரா, சொல்லி கொடுத்தார். சொல்றாரு. அப்ப அவர் புத்தகத்தில் எழுதுறாரு, நான் மனம் திரும்பின நாளிலிருந்து எதை நீங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், ஆவியானவர் எனக்குள் தங்கி இருப்பதே விலையேறப்பட்ட பொக்கிஷம், விலையேறப்பட்ட பொக்கிஷம். இப்படி 10,00,000 ஆத்துமாக்களையோ தென்கொரியாவினுடைய எழுப்புதலுக்கு காரணமாயிருந்து என்னை இயக்கிறது பரிசுத்த ஆவியானவரே. அதே போல பென்னிஹின், கேத்ரின் குல்மால், இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் எழுப்புதலுக்கு காரணமெல்லாம் என்னென்ன, அதான் நான் சொல்ல முடியும். ஒரு முறை கேத்ரின் குல்மால் என்ன செஞ்சாங்க, மீட்டிங் முடிந்து அந்த சமையல் அறை பக்கமாய் போன பொழுது அங்கிருந்த எல்லா சமையல்காரங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க,
தானா விழுந்தாங்க. காரணம், கேத்ரின் குல்மால் மேல இருந்த அந்த அபிஷேகம் அவர்களை தள்ளி விட்டது. எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா, அப்ப அவங்க எல்லாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னன்னா, ஏன்னா அந்த எழுப்புதலுக்கு காரணம் அவங்க மூலமாய் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தது. ஒரே காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள என்ன பண்ணாரா? தங்கி இருந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப என்னையிலிருந்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரை எசைஞ்சிருக்கணும். என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியை எசைஞ்சிருக்குது. என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியானவரே, இதுக்கு எப்படி நான் ஜெபிக்கிறதுன்னு தெரியல, இதை நான் எப்படி இதை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, அது எப்படி இதை ஓவர் கம் பண்றதுன்னு தெரியல, இதை எப்படி இந்த எல்லையை கடந்து போவேன்னு தெரியல, இந்த வனாந்தரத்தை எப்படி கடக்கிறதுன்னு தெரியல, இந்த வந்த யோர்தானை எப்படி கடக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறது. ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்றாரா? தங்குகிறவராயிருக்கிறார். கடைசியா நாளே காரியத்துல, ஆமா, என்னில் எதற்காக அவர் தங்குறார்? வேக வேகமா சொல்லி முடிக்கிற, எனக்குள் எதுக்கு புரிஞ்ச ஓரளவுக்கு ஓகேவா? பரிசுத்த ஆவியானவரோட நீங்க என்ன செய்யணும்? தங்கியிருக்க, எசைஞ்சிருக்கணும். சொல்லுங்க அந்த வேடை, எசைஞ்சு எசைஞ்சு எசைஞ்சிருக்கணும். எசைஞ்சிருக்கணும் என்னன்னு அர்த்தம்? இணைந்திருக்கணும், பிணைந்திருக்கணும், பின்னி இருக்கணும், சேர்ந்திருக்கணும். ஆவியானவரும் நானும் ஒன்றுபட்டு பிரயோணப்படணும். எனக்கு தங்கி இருக்கணும். ஆவியானவர் நானும் என்ன வேணும்? ஒன்றுபட்டு. சொல்லுங்க, ஒன்றுபட்டு. அவர் தெற்கெழுத்தா நான் வடக்கெழுக்க கூடாது, அவர் வடக்கெழுத்தா நான் தெற்கெழுக்க கூடாது. நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு அவர் சொல்வார், நீ வா நீ வாம்பாரு. நான் அவரை பார்த்து நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு, அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரு? சொல்லுங்க, அவர் இழுக்கிற இழுப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆமா, அவரோடு கூட எசைஞ்சுக்கணும்னு சொல்ல வர. பிலிப்பை பார்த்து சொல்றார் ஆவியானவர், அந்த ரதத்தோட போய் என்ன செய்ய? ரதம் எப்படி ஓடுங்க? ரதம் எப்படி ஓடு? ரதத்தோட போய் ஒட்டிக்கணும். இப்ப இவ எப்படி ரதத்துக்கு மேல இவ ஓடணும்? அல்லது ரதத்தினுடைய வேகத்தை பார்க்க இவனுடைய வேகம் எப்படி இருக்கணும்? அதிகமாகணும். போங்க ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது, இப்பதான் இவ்வளவு நேரம் நின்று 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 அல்லது இப்போ இவ்வளோ நேரம் ஊழி மணி எனக்கு கால் வலிக்குது. ஆவியானவர், என்ன போய் நீங்கள் என்ன செய்றீங்க? ஒட்டிக்க சொல்கிறீங்களே அல்லது ஓட சொல்கிறீங்களே அப்படின்னு பிலிப்பு சொல்லியிருந்தே என்ன ஆயிருக்கு? இப்படி தான் நம்ம குண்டக்கா மடக்க ஒரு சில நேரம் பேசிடுவோம் ஆவியானவர்கிட்ட. இது எப்படி ஆண்டவரே ஆகும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சில நேரங்கள் ஆவியானவருக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு வந்துடுவோம். ஆவியானவருக்கு என்ன செய்வோம்? ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நமக்கு வந்துடும். நாம இதெல்லாம் நம்மளோட பேசுகிறார் என்றால், இதையெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நம்மளை வேற ஒரு மண்டலங்களுக்குள் அல்லது வேற ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகங்களுக்குள்ள வர்ற நாட்களிலே தேவன் நம்மளை பயன்படுத்த போறார். ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன், நேற்று தினத்துல இதை நான் மெசேஜ் எடுத்துட்டே இருக்கிறேன். இதை பேச ஆவியானவர் என்கிட்ட பேசுறார். இதுதான் மகளே கடைசி கால அபிஷேகம். நல்ல கரந்தட்டுமா? அப்ப இந்த கடைசி கால அபிஷேகமே என்னன்னா, ஆவியானவரோடு கூட நம்ம எசைஞ்சு கொள்ளுகிறது. ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்லாமா? அதாவது எதனால எனக்குள்ள தங்குறாருன்னா, யோவான் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய முதல்ல சொல்லுங்க, என்றென்றைக்கும் என்னோடு இருக்கும்படி. முதல்ல எதுக்காக தங்குறாருன்னா, முதல் வார்த்தை என்றென்றைக்கும் என்னோடு இருக்கும்படி தங்குறாராமா. அடுத்து 16:13 வாசிங்க. 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். முதல்ல சொல்றாரு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், நல்ல விளக்கமா சகல சத்தியத்துக்குள்ள சொல்லுங்க. முதல்ல சொல்றாரு, முதல்ல நான் உனக்குள்ள எதுக்கு தங்குறேன்னா, என்றென்றைக்கும் உன்னோடு இருக்கும்படி. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சில நேரங்கள் நம்ம கேட்கிறோம்ல, ஒரு சில பிரச்சனையில நடக்கிற பொழுது என்னோட தான் இருக்கிறீங்களா? என்ன செய்யுங்க? ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு, ஒரு மிஷினரி ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக என்ன செய்யணும், ஒரு ஊழியத்துக்கு போகணும். காட்டு வழியா ஒரு கிராமத்தில் போய் கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும். பயங்கர மழை, சேறு சகதி. அப்போது கரண்ட் இல்லை, பயங்கர ஒரு இருட்டு. அப்போ அவர் என்ன செய்ய, எப்படியாவது போய் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், கடந்து போயிட்டார். அந்த மலையை தாண்டி சேறு சகதி எல்லாம் தாண்டி அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு திரும்பி அடுத்த நாள் காலையில் வரார். வருகிற பொழுது ஒரு சில இடத்துல 4 கால் அச்சு இருந்தது, ஒரு சில இடத்துல 4 கால் அச்சு இருந்துச்சு, ஒரு சில இடத்துல 2 கால் அச்சு தான் இருந்தது. அப்போ இந்த ஊழியர் கேட்டாராம்,
அதாவது இவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த 4 காலுங்கிறது ஒன்று என்னுடைய 2 கால், ரெண்டாவது தேவனுடைய கால் 2 கால் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்போ ஒரு சில இடத்துல 2 கால் மட்டும்தான் இருந்துச்சாமா. அப்போ இந்த ஊழியர் தேவனை பார்த்து கேட்டாராம், ஏங்க ஆவியானவர் இங்கே ரொம்ப சகதியாக இருந்துச்சுன்னு என்னை விட்டு போயிட்டீங்களோ, 2 கால் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற பொழுது ஆவியானவர் சொன்னா, இல்லை மகனே, அந்த 2 கால் என்னுடைய கால் வச்சுதான். அந்த இடம் வருகிற பொழுது உன்னை தூக்கி நான் என்ன செஞ்சேன், தோள் மேல சுமந்து நான் உன்னை அந்த பாதையை கடக்க வைத்தேன் என்று சொன்னார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென் என்று சொல்ல. என்றென்றைக்கு என்னோட கூட இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். என்றென்றைக்கு அவர் என்னோடு கூட இருக்கும்படி இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த நிந்தைகளில் ஆவியானவர் என்னை தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறார். கவலைப்படாத மகனே, மகளே. நிறைய நேரம் அப்படி சொல்ற, என்னை விட்டு போயிட்டீங்களா? இல்லை மகளே, இல்லை மகளே, அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் அவர் என்னோடு கூட இருந்தார். சிங்க கெபிக்குள்ள போட்டால் அவர் என்னோடு கூட இருந்தார். சிறைச்சாலைக்குள்ள போட்டால் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ஆமென். என்னென்றைக்கு என்னோடு கூட இருக்கும்படி அவர் இருக்கிறாரு. அடுத்து 16-13 வாசிக்கிற பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும், சத்தியம்னா நீதி, உண்மை, சத்தியம்னா தேவனுடைய வழி, தேவனுக்கு ஏற்ற வழி. அப்ப சகல சத்தியத்துக்குள்ள ஒரு சில நேரங்கள் இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு என்ன ஒரு சில நேரங்கள் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை கூட நமக்கு ஒத்து வர்றதில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மகிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசியிருப்பாரு, இதை போய் நம்ம போய் ஒரு சிலட்ட ஆலோசனை கேட்போம், இது என்னங்க செய்யறதுன்னு. அதை கூட ஒரு சில நேரம் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா சத்திய ஆவியானவர் எனக்குள் இருந்து சத்தியமானதை பேசுறார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்த அவர் என்னோடு இருக்கிறார். முதல்ல சொல்லுங்க, என்ன எதனால எனக்குள்ள தங்கி இருக்கிறாரா? என்றென்றைக்கும் இருக்கும்படி தங்கி இருக்கிறாரு. அடுத்து சத்தியத்துக்குள்ள நீ நடத்தும்படி தங்கி இருக்கிறாரு. அடுத்து எதுல ரோமர்ல வாசிக்கிற பொழுது, நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்காக என்ன செய்யறாரா? வேண்டுதல் செய்ய. 3வது அடுத்து என்ன செய்யறாரா? எனக்காக வேண்டுதல் செய்யறதுக்கு அவர் என்னோடு இருக்கிறாரு. அடுத்து அப்படியே நான் சொன்ன 16:7-8 வாசி, யோவான் 16:7-8 வாசிக்கிற பொழுது கண்டித்து உணர்த்த அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை மெயினா சொல்றேன், அதாவது ஏசப்பாவுடைய காரியம், அதாவது ஏசப்பாவோட நான் எசையறதுக்கு எனக்கு வழி உண்டாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்படி சொல்லாம அதிகாலையில எழும்பி ஏசப்பாவை எனக்கு சந்தோஷப்படுத்த தெரியல, ஏசப்பாவை எனக்கு சந்தோஷப்படுத்த தெரியல, ஆனா ஏசப்பாவுக்கு எந்த ஆராதனை பிடிக்கும் அல்லது தேவனுக்கு எப்படி ஆராதிச்சா பிடிக்கும்னு சொல்லி எனக்குள் இருந்து யார் வழி நடத்துறா? பரிசுத்த ஆவியானவர். இதை நான் இதே மெசேஜில் தான் சொன்னேன். ஈசாக்குக்கு பிரியமான உணவை யார் ரெபேக்காள் சமைச்சு யாக்கோபு கிட்ட கொடுத்து அனுப்புறா. அதாவது ஈசாக்கு பிதாவுக்கு அடையாளம், ரெபேக்காள் பரிசுத்த ஆவியானவர் அடையாளம், யாக்கோபு நமக்கு அடையாளம். அப்போ ரெபேக்காள் யாக்கோபை ஈசாக்குக்கு பிரியமான உணவு. நீங்க அதிகாலையில் எழும்பி நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ஆராதிக்கிறதை விட கொஞ்ச நேரம் ஆவியானவர், காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் ஆவியானவர், நீங்க எந்திரிச்ச உடனே ஆவியானவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா பென்னிகின் ஆகட்டும், அடுத்து பால்யாங்ஸாட்டு அதிகாலையில் எழும்பி ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க, ஆவியானவரே என் நாவை ஆட்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு அதிகாலையிலும் அவர்கள் ஜெபிப்பார்கள். பால்யாங்ஸோ சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மூத்த பங்காளர் அப்படி சொல்றாரு. பென்னிகின் சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் எனது வாகனம் என்று சொல்றார். நான் தனியா என்ன செய்யல, பிரயாணம் பண்ணல, யார் மேல உட்கார்ந்துக்குவேன்? பரிசுத்தாவி. அதனால்தான் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்ற புக்கை எழுதினவர் பென்னிகின். காலையில எழும்பின உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் முதல் அவருக்கு தான் வந்தனம் சொல்லுவார், காலை வந்தனம் என்று சொல்லுவார். சொல்லிட்டு நீங்க எனக்கு வாகனம், உங்க மேல நான் இன்னைக்கு உட்கார்ந்து இன்றைக்கு எதையெல்லாம் நான் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று பென்னிகின் சொல்லுவார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ நம்மளை அதாவது நான் இதுக்கு தான் சொல்ல வந்தேன், கிறிஸ்து ஏசப்பாக்கு எது பிடிக்கும், ஆமா தேவனுக்கு எது பிடிக்கும் என்று யார் அறிந்து கொள்றா? பரிசுத்தாவியானவர் அறிந்து கொள்றபடினாலே தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அல்லது தேவாதி தேவனை ஆராதிக்கிற வழிமுறைகளை, அவருக்கு பிரியமானவைகளை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். அப்படின்னு சொல்லுகிறதை விட கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளுகிறதுக்கு சுலபமாக்குகிறவர் பரிசுத்தாவியானவர். திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்துவை நான் அறிகிறதற்கு எனக்கு சுலபமாய் கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து பாருங்க 1 Corinthians 2:10 பாருங்க. 1 Corinthians 2:10
அவைகளை மேலந்தே வாசமா எழுதி இருக்கிறபடி நல்லா வாசிங்க எல்லாரும் அந்த வேத வசந்த மைக்கிற வாசிங்க எல்லாரும் வாசிங்க எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். போதுமா? இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா எழுதி இருக்கிறபடி. அப்படின்னா ஜாக்லினை குறித்து தேவ திட்டம் என்ன, தேவ தரிசனம் என்ன, என்ன எழுதி இருக்குது என்கிறத என்னால அறிந்து கொள்ள முடியல. ஆனா நான் ஆவிக்குள்ள ஜெபிக்க எழுதி இருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை என்ன செய்ய கண் காணல காது கேட்கல, ஆனா ஆவியானவர் அதை எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமீன் என்று சொல்லலாமா? அப்படி நான் இன்னும் விளக்கமா சொல்றேன். அதாவது என்னை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை எழுதி இருக்கிறார்னு வச்சுங்களேன். நான் குழம்பிட்டே இருக்கிறேன், என் மேல என்ன திட்டம் இருக்கு, என் மேல என்ன அழைப்பு இருக்கு, எனக்கு எந்த ஊழி இருக்கு, ஒருவேளை நான் எந்த காலேஜில் சேரணும், அல்லது எந்த ஊர்ல போய் குடியிருக்கணும், அல்லது எந்த பள்ளியில போய் சேரணும், அல்லது எனக்கு அப்படின்னு நிறைய காரியத்துல குழம்புற பாருங்க. நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்க என்னை குறித்து எழுதி இருக்கிற திட்டம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, என்னை குறித்த தேவனுடைய என்னை குறித்து என்ன எழுதி இருக்கிறார் என்பதை என்னுடைய கண்ணும் பார்க்கல, காதும் கேட்கல. ஆனா இதுதான் ஜாக்லி உன்னை குறித்து எழுதி இருக்கிற திட்டம் என்று சொல்லி ஆவியானவர் அதை எனக்குள் விருப்பமாக்குகிறார். ஆவியானவர் அதை எனக்குள் செய்கையாக்குறார். இதுதான் உன்னை குறித்த திட்டம், இதுதான் உன்னை குறித்த திட்டம். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஜீவனுள்ளோருக்குள்ள தாயாய் மாறுவாய். சகல சிறுசிப்பையை நீ என்ன செய்வ, மீட்டெடுப்பாய் என்று ஆவியானவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னை குறித்த திட்டம், என்னை குறித்த நோக்கம், என்னை குறித்த புஸ்தக சுருளிலே என்ன எழுதி இருக்கிறதோ அதை எனக்குள்ள வைத்து அதை விருப்பமாக்கி அதை எனக்குள் ஜெபமாக்கி அதையே எனக்குள்ளே இருந்து செய்து முடிக்கிறார். நல்லா கரந்தட்டுங்க. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ தேவனுடைய ஆழங்களை சொல்லுங்க. தேவனுடைய ஒரு சில நேரங்கள் ஒரு சில பிரச்சனை நமக்கே தெரியாது. எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் எனக்கு வந்துச்சுன்னு. ஆனா காரணமே இல்லாம நான் உபத்திரவப்படுற பொழுது, காரணமே இல்லாம நான் வேதனைப்படுற பொழுது நான் என்ன செய்ய, நான் ஜெபிக்க மகளே இதுக்கு தான் இந்த பிரச்சனை உனக்கு, அதனால கொஞ்சம் நீ சகிச்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் இதை உனக்கு செய்ய போறேன். இதெல்லாம் சொல்லி கொடுப்பாருங்க. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறனால தான் இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கிறேன் நானெல்லாம். நான் எனக்கு வந்த பிரச்சனை, போராட்டங்கள், நான் என்னுடைய பாதையில் வந்த உபத்திரம், நெருக்கம், வியாதி, சஞ்சலம். இன்னைக்கு காலையில் கூட நான் நினச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ முறை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்ல, எத்தனையோ முறை ஆவியானவர் தேவன் என்னிடத்துல சொல்லிக்கிறார், உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு மகளே, நீதா. அதனால கொஞ்சம் என்கிட்ட 3 முறை ரொம்ப கெஞ்சி இருக்கிறார். ஒரு 3 முறை என்கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்து கெஞ்சி இருக்கிறார். ஒன்று ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற பொழுது சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே போய் என்னை கொண்டு போகிறீங்களே ஆண்டவரே அப்படிங்கிற பொழுது இப்போ வந்திருக்கிற வீட்டுக்கு இல்லைமோலே அதை நல்ல தேசம் நீ போன்னு என் பக்கத்தில் உட்காந்து கெஞ்சி இருக்கிறார். இல்லைமோலே நீ போ. ஆனால் இந்த வீட்டில் பயங்கரமாக நான் என்ன செஞ்சேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது எங்கள் அக்கா ஒரு பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் அக்காட்ட பேசவே மாட்டாண்டவர் என்னை கெஞ்சி இருக்கிறார், மன்னிச்சுக்கோ சாயிசக்காவை மன்னிச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட கெஞ்சிருக்கார். 2. 3வது ஒரு உபத்திரவத்தின் பாதையில் ரொம்ப அழுது கொண்டிருந்த பொழுது என் பக்கத்தில் உட்காந்து, இல்லை மேலே உனக்கு கொஞ்சம் தூரம் கடந்துட்டின்னு அந்த பிரச்சனை மாறிடுன்னு சொல்லி என் இடத்துல பக்கத்தில் உட்காந்து கெஞ்சி இருக்கிறார். ஆமென் என்று சொல்ல. இதெல்லாம் எதுக்கு சொன்னா, இந்த பிரச்சனை எதுக்கு, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது, இதுதான் தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். ஏன் இந்த பிரச்சனைன்னு நீங்க கேட்டு பாருங்களேன். அந்த பிரச்சனை ஏன்னு சொல்லுவாரு, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு, அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாகவே தேவன் உங்களுக்கு முடிய பண்ணுவார். ஆமென் என்று சொல்லலாமா? கடைசியா வாசிங்க பார்க்கலாம். 16, 13 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 16, 13.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற. நல்ல விளக்கம். இது முக்கியமான வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எதுக்காக ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார்னா வரப்போகிற. எல்லாரும் சொல்லுங்க வரப்போகிற. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன சத்தமா சொல்லுங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இனி நீங்க என்ன செய்யணுங்கிறது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென் என்று சொல்லமா. இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்தில், இந்த வேதனையில, இந்த துக்கத்துல நீங்க என்ன செய்யணும், அது எப்படி உன்னை ஆசீர்வதிப்ப, எப்படி உன்னை மேன்மைப்படுத்துவ, எப்படி உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவ, அல்லது உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் என்ன, உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற வரப்போகிற காரியத்தையும் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து சொல்லிக் கொடுப்பார். எல்லாரும் கரந்தட்டுவோமா? எல்லாரும் கரந்தட்டுவோமா? இன்னைக்கு எதுக்கு சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லணும்னா எதை சொல்லல, வெளிப்படுத்தல் 4:1 சொல்றோம். அதாவது வாசிமா. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். ஆவியானவர் சொல்றார். ஏன்னா இதுக்கு நீங்க முந்தின அதிகாரம் 1-2 வெளிப்படுத்தல் 1-2 எல்லாம் நீங்க வாசிங்க. 2ல இருந்து தொடங்குது. அதாவது எத்தனை சபை இருந்தது அந்த இடத்துல? 7 சபை. இந்த சபை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுச்சு. இந்த சபை நிர்வாணமா இருக்குது, இந்த சபை அலட்சியமா இருக்குது அப்படின்னு சொல்லி 7 சபைகளை குறிச்சு யார்கிட்ட பேசுறாருன்னா யோவான்கிட்ட பேசுறாரு. இந்த சபை இப்படி இருந்தது, இந்த சபை இப்படி இருந்துச்சு, இந்த சபை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம ஒரு சபை குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்குது, எப்படி வெதுப்பா இருக்குது அப்படின்னு எல்லா சபைகளை குறிச்சு அப்படியே பேசிட்டே வந்தவனும் இதை கேட்ட யோவான் என்ன செஞ்சாரு? அப்படியே உட்கார்ந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? இந்த சபை இப்படி இருந்துச்சு, இந்த சபை நம்ம நினைச்சிருவோம், ஐயோ இந்த சிசு இப்படி இருப்பாங்க நினைச்சு இப்படி ஆயிட்டமேங்கிற மாதிரி, இந்த சபை இப்படி நினைச்சோம், இந்த சபை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இதையெல்லாம் கேட்டு யோவான் என்ன செஞ்சாரா? சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்த பொழுது, சோர்வு உனது முடிவல்ல, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை, அல்லது இந்த சபையை எப்படியெல்லாம் நீ நடத்தணும், அல்லது சபைகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை நான் உனக்கு சொல்லுவேன் என்று இங்கே ஏறி வா. ஒரு சில நேரம் ஒரு சில பிரச்சனைக்கு சொல்யூஷனே தெரியாது. அது என்னமோ அறியாத பாதையில் நடத்துகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைக்கு சொல்யூஷனே, இதுக்கு இப்படி போனால் இப்படி பிரச்சனை, இப்படி போனால் இப்படி பிரச்சனை, இங்கே போனால் இங்கே ஒரு பிரச்சனை வருது, இங்கே போனால் இப்படி ஒரு பிரச்சனை வருது. அப்படிங்கிற பொழுது நம்ம ஜெபிக்க இல்லை மகளே, இங்கே ஏறி வா, இன்னும் ஜெபி, இன்னும் அந்நிய பாசையில் ஜெபிக்க நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் அல்லது நீ நடக்க வேண்டிய காரியம் அல்லது இந்த பிரச்சனையில எப்படி நீ வெளியே வரணுங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு உனக்குள் தங்கி இருக்கிறேன். நல்லா கறந்துட்டு இந்த பிரச்சனையில எப்படி எல்லாம் நீ வெளியே வரணும், இந்த போராட்டத்துல எப்படி எல்லாம் நீ வெளியே வரணும், இந்த பிரச்சனையில எப்படி நீ ஜெபிக்கணும், இந்த பிரச்சனையில எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி வின் பண்ணணும், இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் சொல்றாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு அறிவிப்பேன். அதாவது ஒரு சில நேரம் நம்ம சொல்ற கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கைன்னு, ஆனால் கிறிஸ்துவோடு நடந்த பால் யங்ஸோ, அடுத்து யார் பென்னிகின், கேத்ரின் குல்மால், இவங்கெல்லாம் சொல்றது என்னமா, கிறிஸ்துவ வாழ்க்கை ஈஸியான வாழ்க்கை. எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரோடு இணையிற பொழுது. ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தெரியும். அதாவது எப்படின்னா, எப்படி சொல்லணும்னா, இப்போ இந்த ஒரு மண்டலத்திலிருந்து இது என்னன்னா, இது உலகம் பிரச்சனை, போராட்டம், பிசாசு, மாந்திரிக, பில்லி சூனியம், இது ஒரு மண்டலம். ஆனால் இந்த மண்டலத்திலிருந்து அப்படியே அந்நிய பாஷையில் பேசி என்ன செய்யணும்னா ஆவியானவரோடு கூட இணைகிறது ரொம்ப கஷ்டம்தான். நல்ல உண்மை அனுபவத்திலேயே சொல்ற கஷ்டம்தான். ஏன்னா நான் கொஞ்ச நேரம் இது எல்லாருக்குமே இருக்கும். அதாவது நான் கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷை பேசுவேன், அப்புறம் எங்கேயாவது டைவர்ட் ஆயிரும். சிலிண்டர் ஆஃப் பண்ணுமா, பிள்ளைய சாப்பிட்டாங்களா, உடனே டக்குனு கீழே வந்துடுறோமா. ஆனால் நான் என்ன நினைச்சேன், ஏன்னா ஒரு சில நேரம் இது நடக்காது, இது நம்ம ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இல்லை, பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கிற. விழுவது தவறல்ல, விழுந்த இடத்துலேருந்து எழுந்திருக்காமல் இருக்கிறதா தவறு. ஒரு சிலரெல்லாம் சொல்லுங்க, இந்த வாலிப யூத் மீட்டிங்கில் சாட்சி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இந்த யூத் மீட்டிங்கில் நல்ல அபிஷேகம் பெற்றுட்டேன்,
அபிஷேகம் விட்டுட்டு போனேன், போய் 3 மாசம் தான் நல்லா அந்த மறுபடியும் பாவத்துல விழுந்துட்டேன். என்கிட்ட சொல்லிக்கிறாரு. ஒரு தம்பியெல்லாம் என்கிட்ட பேசியிருக்கிறான், முடியல ஆண்டி, அதாவது இந்த பாவம் பண்ணாம என்னால் இருக்க முடியல, இதை பார்க்காம என்னால் இருக்க முடியல, ஒரு கண்ட்ரோலா இருந்தால் 3 மாசம் தான் என்னால் இருக்க முடியுது, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யறேன், பாவத்துல நான் விழுந்துடுறேன், மறுபடியும் பாவத்துல விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இப்படியே அபிஷேகத்தை கூடத்துக்கு போறதோ ஒரு 3 மாசம் நல்லா இருக்குது, மறுபடியும் பாவத்துல விழுது, மறுபடியும் வர்றது அபிஷேகம் கூடத்துக்கு, மறுபடியும் அபிஷேகத்துல நிறைய மறுபடியும் என்ன செய்ய பாவத்துல விழுகிறது. இதே ரொட்டிட்டு அது எதுக்கு அந்த வாழ்க்கை பேசாம பாவத்திலே கிடக்கலாம். சொல்லியிருக்காங்க ஒரு தம்பி, இது எதுக்காண்டி இந்த வாழ்க்கை பேசாம பாவத்திலே கிடக்கலாம். அப்ப நான் சொன்னேன், இல்லை தம்பி, ஒரு முறை இல்லை 7 முறை ட்ரை பண்ணு, பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணு, விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ண நிச்சயம் ஆவியானவர் உன்னை நிலைநிறுத்துவார். அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்றேன். ஒரு டங்ஸ்ல பேசுறீங்க, இப்ப நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசணும், ஏன்னா நம்ம ஆவியும் நல்லா அந்த இப்ப நாங்க அந்த பிராக்டிஸ்குள்ள போயிட்டு இருக்கிறோம் நாங்க டீமோட. இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப நல்லா இருக்குது அந்த ஒரு முதலெல்லாம் வந்து ஆவியோடு கூட இணைய இருக்கு 1/2 மணி நேரம் எடுக்கும். ஆனா இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஆவியானவரோட இணைய முடியுது எங்கனால. எதுக்கு இதை சொல்றேன்னா, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அந்நிய பாஷை பேசி, அதாவது ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே தேவ பிரசன்னம் உட்கார்ந்து அப்படியே அந்நிய பாஷை பேசி ஆவியம். அப்ப அந்த நேரத்துல இந்த மூளை கொஞ்சம் கூட டைவர்ட் பண்ணு, சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டியா, அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, போன் என்ன வருது, வாட்ஸ்அப்ல என்ன வருது, அப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணு. ஆனாலும் மறுபடியும் உள்ள வாங்கங்கிறார். ஆனா அப்படியே திரும்ப 10 நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கும், மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்களை டைவர்ட் பண்ண மறுபடியும் வாங்கங்கிற, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, மறுபடியும் பிசாசு உங்களை சிதறடிப்பா, மறுபடியும் ட்ரை பண்ணுங்கிற. ஆனா இத போக ஆமா எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணன் சொல்றாங்க 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு அந்நிய பாஷை பேசுறாராமா. ஆமா நிறைய பேர் ஃபாதர், அடுத்து ஆமா அங்கிள், டிஜிஎஸ் அங்கிள், இவங்க எல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அந்நிய பாஷையில நின்று அந்த ஆவியானோரோடு கூட இணைஞ்சு நிக்கிற அனுபவம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல வராருன்னா, இன்றையிலிருந்து ஆவியாரோட எசையணும், ஆவியானோரோடு கூட எசையணும். ஆமென் என்று சொல்லாம ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம நடக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆவியானவர் போன முறை ஒரு சாட்சி சொல்ற, இந்த முறை அருமையா ஆந்திராவில் கர்த்தரோடு ஊழியத்தை செய்கிற ஜட்சன் ஆபிரகாம் அவங்க திருநெல்வேலியிலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா ஆந்திரா போனாங்க. கர்த்தருடைய அழைப்புன்னு நினச்சிட்டு கர்த்தருடைய அழைச்சார் ஊழியத்துக்கு, அங்கே தான் அழைச்சார்னு போனாங்க. அவங்க போன நாட்களில் பயங்கர தரித்திரம். அதாவது ஒரு ஆலயத்தினுடைய வாசற்படியில் அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. தரித்திரம், வேதனை, துக்கம், நிறைய பிரச்சனை. அப்போ ஒரு நாள் அவங்க ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவர் என்ன செஞ்சாராம், ஏசப்பா அப்படியே ஒரு மிஷினை காட்டினார். என்ன பண்ணார், எதுக்கு சொல்கிறது, ஆவியானவர். அதாவது நம்ம வேண்டிக் கொள்ள தொடங்குற பொழுது நமக்காக என்ன செய்யறாரு, அவரை நமக்காக காரியத்தை வாய்க்க பண்றாரு ஒண்ணு, அல்லது நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். அப்ப அவர் ரொம்ப அந்த தரித்திரத்திலிருந்து ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறாரா. அப்போ ஒரு மிஷினை அப்படியே காட்டுறாரா. இவர் என்ன பண்ணாரா, அப்படியே பேனாவையும் பேப்பரை எடுத்து அப்படியே அந்த மிஷினை அப்படியே வரைகிறார். எத்தனை அளவு அப்படின்னு சொல்லி, எத்தனை சென்டிமீட்டர் அந்த மிஷின் எப்படி இருக்குது, நீளம் எப்படி, அகலம் எப்படி, உயரம் எப்படி, எல்லாம் அப்படியே வரையறாரா. வரைஞ்சு பார்த்தா இது என்ன மிஷின் சொல்றாருன்னா, கேக்கு செய்யற மிஷின். இந்த மிஷினை நீ என்ன செய்யணும், ஆர்டர் கொடுத்து இந்த மிஷினை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருனா, இதை கர்த்தர் கொடுத்த பிளான் அவர் சொல்றார். இந்த மிஷின் இப்படி தான் இருக்கணும், கர்த்தர் கொடுத்த பிளானு. அப்புறம் என்ன செஞ்சார்னா, அப்படியே அந்த மிஷினை வச்சு கேக் செய்ய ஆரம்பித்தார். ஆந்திராவில் ஒரு பெரிய கேக் பிஸ்னஸை கர்த்தர் டெவலப் பண்ணி கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமல் அது நிமித்தம் நிறைய ஊழியக்காரங்களை அல்லது கிராமங்களை சந்திக்கிறதுக்கு ஆவியானவர் கொடுத்த அந்த பிளானு இன்னைக்கு என்ன செய்தானா, டெவலப் ஆனது மாத்திரமல்ல, அது நிமித்தம் சுவிசேஷம் அறிவிக்கிறது இது காரணமாக இருந்தது. ஆமென் என்று சொல்லாம இன்னைக்கு அவரோட கூட்டங்கள் எங்காவது நடந்துச்சுன்னா ஒரு கேக் 1 ரூபாய்க்கு விற்பார்.
அவ்வளோ பெரிய கேக்கு, ஆனால் ₹1 விற்பார். எல்லா இடத்துலையும் அவர் கூட்டம் நடத்துகிற எல்லா இடங்களுக்கும் கேக் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு சில நேரங்கள் என்ன செய்ய, உண்மை சொல்கிறேம்மா, ஏன்னா நானும் அதை ப்ராக்டிஸ்குள்ளே இப்போ வந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் சொல்லாரே, ஆமாம், நம்மளோடு கூட ஆவி முதல்ல ஏசப்பா எசைஞ்சு நம்மளை சுத்திகரிச்சுட்டாரே, இனி நம்மளை ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்காம, எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி